Good evening, all. ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் ஜட்மெண்ட் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி ஸ்கீம்ல கொண்டு போறோம்ன்றது. ஸோ ஃபார் தோஸ் ஆர் அட்டெண்டிங் நியூலி அட்டெண்டிங் பர்சன்ஸ்க்கு வி ஹவ் டிசைடட் டு டேக் த கேசஸ் லைக் சப்ஜெக்ட் வைஸ். எல்லாமே ரீசெண்ட் தான், 2023லேருந்து 24 தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தென் அதை ஒன்ஸ் இப்போ 23 முடிஞ்சிடும், இந்த கிளாஸோடைய 23 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் 2022ல வந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இப்போ கரண்டா அது ரிலேட்டட் என்னென்ன வந்துட்டு இருக்கு 24ல அந்த மாதிரியுமே கலந்து பார்த்துட்டு வர போறோம். அதுல நம்ம டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுக்க போறோம். ஒரே நாள் ஒரு ஜட்மெண்ட் படிக்கிறோம், ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா யூ வில் கெட் டு நோ அரௌண்ட் ஒரு 5 ஏரியாஸ்ல மினிமம் 1 ஜட்மெண்ட், மேக்ஸிமம் 2-3 ஜட்மெண்ட்ஸ் வந்துடும், கவர் ஆயிடும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் as usual as you can see in the PPT, judgments involving constitutional issues பார்க்க போறோம். I hope I have told you, when it comes to constitutional issue based judgments, you have to remember the case, the cause title. It's the must. மற்ற கேசஸ்ல மற்ற ஜட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எதெல்லாம் ட்ரையல் கோர்ட்டுக்கு ரிலேட்டடா வருதோ அங்கெல்லாம் நமக்கு செட்டில்டு பொசிஷன் என்ன, எந்த செக்ஷனை எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க, இது மாதிரி தான் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். காஸ்ட் டைட்டில் மறந்தாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் வரும். பட் வென் இட் கம்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ், எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை டிசைட் பண்ணுதோ அந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த காஸ்ட் டைட்டில் ஆஸ் வெல். த ஃபுல் காஸ்ட் டைட்டில், நாட் ஜஸ்ட் விவேக் நாராயண் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபுல்லா தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே, போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அசோசியேஷன் ஆஃப் ஓல்டு செட்டிலர்ஸ் ஆஃப் சிக்கிம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல ஐடி ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரிலேட்டடான ஜட்மெண்ட். இன்கம் டேக்ஸ்ல டாக்ஸ் எக்ஸம்ஷன் எப்பெல்லாம் கொடுப்போம்னு சொல்லி ப்ரொவிஷன் வரும் இல்லையா, யாருக்கெல்லாம் கொடுப்போம் எப்பெல்லாம் கொடுப்போம் அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த செக்ஷன் 10 சப் கிளாஸ் 26AAA. இதுல என்ன பிரச்சனைனா, சிக்கிமீஸ் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்கல்ல, தட் டெஃபினிஷன் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்றாங்க. அது ஏன் டிஸ்கிரிமினேட்டரி அப்படிங்கறத நம்ம அந்த செக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். எப்பெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி சேலஞ்ச் ஆகுதோ அப்ப எந்த செக்ஷனை சேலஞ்ச் பண்றாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபுல்லா பிச்சு போட்டுடணும். சரிங்களா? அது இந்த 377 பண்ணும்போது சரி, 497, அதுக்கு என்னைக்காச்சும் உங்களுக்கு கிளாஸ் அது ரிலேட்டடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, அது போடலாம். அப்பவுமே அந்த பர்டிகுலர் செக்ஷனை நல்ல செக்மெண்டா பிரிச்சு போட்டுடணும். ஏன்னா அப்படிதான் அவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 14 ஹிட் ஆகுதா, 15 ஹிட் ஆகுதா, 21 ஹிட் ஆகுதா, 19 ஹிட் ஆகுதான்னு பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையுமே ஃப்ராக்மெண்ட் பண்ணியும் பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் டுகெதர் ஒன்னா படிக்கும் போது ஹோல்சமா என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த இம்பியூன்ட் செக்ஷன் என்னன்னு பார்ப்போமா? செக்ஷன் 10 சப் கிளாஸ் 26AAA ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அதுல பேசிக்கலி இந்த செக்ஷனோட பர்பஸ் என்னன்னு சொன்னேன் இல்லைங்களா, இட் வில் கிவ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் டு த சிக்கிம் ரெசிடென்ட்ஸ். அதாவது இவங்கெல்லாம் டோட்டல், இவங்களுடைய இன்கம் எல்லாம் டோட்டல் இன்கம் அப்படின்னு டெஃபினிஷன் கீழே வராது அப்படின்னு ஆரம்பிக்கும். எதுக்கு அந்த டோட்டல் இன்கம்ன்ற வேர்டு வருதுன்னா, இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இவங்களுடைய இதை எடுத்துக்க தேவையில்லை. ஸோ தே ஆர் என்டைட்டில்டு டு கெட் எக்ஸம்ஷன், டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது. ஸோ சிக்கிம் ரெசிடென்ட்ஸுக்கு தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் தராங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே, இன் கேஸ் ஆஃப் an individual being a Sikkimese, எனி இன்கம் விச் அக்ரூஸ் டு ஹிம், அதெல்லாம் ஓகே. எங்க இருந்து வருது? சிக்கிம்ன்ற ஸ்டேட்ல இருந்து அவருக்கு கிடைக்கிற இன்கம், அல்லது அந்த சிக்கிமீஸ் இண்டிவிஜுவல் டிவிடெண்ட் அல்லது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் மூலமா சம்பாதிக்கிற இன்கம், இதுல எல்லாம் அவருக்கு எக்ஸம்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லுது. இதுல ப்ரொவிசோ என்ன வருது? ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரொவிசோ. அதுக்கு தான் நான் அந்த இதை ஹைலைட்டும் பண்ணி வச்சிருப்பேன். நத்திங் இன் திஸ் கிளாஸ் ஷால் அப்ளை டு சிக்கிமீஸ் விமன் who on or after 1st April 2008 marries an individual who is not a Sikkimese. Can you see? இது கண்டிப்பா 14 and 15 ஹிட் ஆகும் அப்படின்னு நமக்கே தெரியுது இல்லையா? பட் 61ல வந்த ஆக்ட் ரொம்ப லேட்டரா தான் அதை இது பண்றாங்க. இந்த செக்ஷன் சிக்கிமீஸ் விமனுக்கு அப்ளை ஆகாது, சிக்கிமீஸ் பர்சனே சொல்ல, விமனுக்கு அப்ளை ஆகாது. எப்போனா அவங்க வேறு ரெசிடென்ட் கல்யாணம் பண்ணா அவங்க ஐடென்டிட்டி மாறிடும்ன்றாங்க. So basically this section protects a Sikkim resident from paying income tax. அப்போ அந்த சிக்கிம் பெண், சிக்கிம் ரெசிடென்ட் அங்கேயே பிறந்து வளர்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க, வேற ஸ்டேட்காரரை கல்யாணம் பண்றாங்கன்றதுனால அவங்களோட ஐடென்டிட்டியை இழந்து விடுகிறார். ஷி இஸ் நோ மோர் சிக்கிமீஸ் விமன்ற மாதிரி இது மீனிங் வருது. அது ஒண்ணு.
அடுத்தது சிக்கிமீஸோட மீனிங் என்னன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. யாரு சிக்கிம் ரெசிடென்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சிக்கிமீஸ் சொல்லல. யாரெல்லாம் சிக்கிம் சப்ஜெக்ட் ரெகுலேஷன் வச்சுட்டீங்களா சார்? அந்த செக்ஷன் இருக்க இடத்துல வைங்க. சிக்கிம் சப்ஜெக்ட் ரெகுலேஷன், சிக்கிம் சப்ஜெக்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் பண்றாங்க. அந்த ரெஜிஸ்டர்ல சிக்கிம் சப்ஜெக்ட் அப்படின்னு தன்னை என்ரோல் பண்ணவங்க யாரெல்லாமோ அவங்க எல்லாம் தான் சிக்கிமீஸ்ல இன்க்ளூட் ஆவாங்கன்றாங்க. அதாவது சிக்கிம் ரெசிடென்டா இருக்கணும், இந்தியனா இருக்கணும், ஏன்னா இந்தியால தானே இருக்கு சிக்கிம் ஸ்டேட், அதை மட்டும் அவங்க கிரைட்டீரியா வைக்கல. வேற என்ன கிரைட்டீரியானா சிக்கிம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னா தெரியும்ல சிட்டிசன், சிக்கிம் சப்ஜெக்ட்னு தனி ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க, நாட் ஜஸ்ட் சிக்கிம் ரெசிடென்ட். ஸோ அந்த ஆக்ட், அந்த ரூல் படி ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ரெஜிஸ்டர்ல அவங்களா முன் வந்து வாலண்டரியா அவங்களோட இதை பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணவங்க எல்லாம் தான் சிக்கிமீஸ்ல வருவாங்க அப்படின்றாங்க. இங்க ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. அந்த டேட்ல நான் கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன். எதுக்கு அப்படின்னா இமீடியட்லி பிஃபோர் 26th April 1975. இதுக்கு முன்பு யாரெல்லாம் பதிவு பண்ணாங்களோ அவங்கன்னு வருது இல்லையா? அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு முன்பு பதிவு பண்ணவங்க அப்படின்ற ஏன் டெட்லைன் அந்த டேட்டுக்கு வருது? வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் 26/4/1975? ஆர் யூ ஃபாலோயிங் மீ? நீங்க நான் ஸ்பீடா போறேன், ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கல அப்படின்னா டக்குன்னு ஒரு இது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல சொல்லுங்க. ஓகே சரி. 26th April 75 ஏன் இங்க ஒரு டெட்லைன் மாதிரி ஒரு வைக்கிறாங்கன்னா, அன்னைக்குதான் சிக்கிம் அப்படின்ற அந்த மாகாணம் சிக்கிம் ஸ்டேட்டாக இந்தியாவோட இன்டெகிரேட் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி எங்க போச்சுன்னா அது இந்தியாக்குள்ளதான் இருக்கு. ஜியோகிராபிக்கலி இட் இஸ் விதின் இந்தியா. பட் அதுல ஒரு மொனார்க் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. மொனார்கி தான் அங்க இருக்கு. ஒரு ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணி தான், ரெஃபரண்டம்லாம் தெரியும், ரெஃபரண்டம், பிளெபிசைட், இது போன்ற ப்ராசஸ்லாம் டெமோக்ரஸில இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். ஸோ ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணி இனிமே மொனார்க் இல்ல அப்படின்னு சொல்லி இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டாக, மாநிலமாக சிக்கிம் வரும்னு சொல்லி அப்பதான் இன்டகிரேட் ஆகுது. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் சிக்கிம் சப்ஜெக்ட், சிக்கிமின் என்னன்னு சொல்லி பிரஜைகள் சொல்லி தன்னை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களோ ரெஜிஸ்டர்ல, அவங்க எல்லாம் தான் இண்டிவிஜுவல் சிக்கிமீஸ் டெஃபினேஷன் கீழே வருவாங்கன்னு வருது. மீதி எல்லாமே கூட அந்த ரெஜிஸ்டர் பேஸ் பண்ணி தான் வரும். யாரோட நேம்லாம் அந்த சிக்கிம் சப்ஜெக்ட் அப்படின்ற ரெஜிஸ்டர்ல வரலையோ அவங்களும் இன்க்ளூட் ஆவாங்க. எப்போனா அவங்களுடைய ஃபாதரோ இல்ல ஹஸ்பண்டோ இல்ல கிராண்ட் ஃபாதரோ பிரதரோ அந்த ரெஜிஸ்டர்ல பண்ணிருந்தாங்கன்னா. ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த இம்பியூன்ட் ப்ரொவிஷன்ஸோட நம்ம பண்ண அனாலிசிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ. சரி, நெக்ஸ்ட் அது ஒரு ஆக்ட் இல்ல ஒரு ப்ரொவிஷனோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை செக் பண்ணும்போது என்னெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க? அஃப்கோர்ஸ் எந்த ஆர்டிகல் எடுக்கிறாங்களோ அதுக்குன்னு ஒரு ரூல் வரும், மாறும். இப்போ 19 எடுக்கும்போது இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கீழே வருதான்னு பார்ப்போம். 21 கீழே வரும்போது ஒன்று பார்ப்போம். அந்த மாதிரி 15 and 14 இதுக்கு வந்து இதுதான் மெயினா இந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. ஸோ when it comes to 15, there are 5 grounds. எந்த 5 காரணிகளை கொண்டு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். 16 வரும்போது இன்னும் கொஞ்சம் 2 ஆட் ஆகும். பட் 15 வரைக்கும் என்னது, இந்த 5 காரணிகளை வைத்து ஒருத்தங்களை பொது இடங்கள்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14 என்ன? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். 14 இப்போ எப்பவுமே 21 வந்து ரொம்ப வைடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் 14 இஸ் மச் மோர் வைடர் அண்ட் இட்ஸ் ஹார்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். 21 கொஞ்சம் லிபரலா இருக்க மாதிரி இருக்கும். இதை வேணா நீ உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு இது வரும். பட் 14 வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொவிஷன். அதுக்குன்னு ஒரு 4 பிரின்சிபல்ஸ் இருக்கணும். அதுக்குள்ளேயே தான் நம்ம அதை இது பண்ணி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்வின் டெஸ்ட்னு ஒரு விஷயம் வைக்கிறாங்க. இதுல 14 வயலேட் பண்ணுதா அப்படின்னு வரும்போது, ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் திஸ் ஃபேமஸ் ஃப்ரேஸ்? இது எழுதாம நீங்க 14 பத்தி எழுத முடியாது. ஆர்டிகல் 14 லைக் எப்படி சொல்லுவாங்க, இட் ஃபர்பிட்ஸ் கிளாஸ் லெஜிஸ்லேஷன் பட் பர்மிட்ஸ் ரீசனபிள் கிளாசிபிகேஷன். அதாவது கிளாஸ் லெஜிஸ்லேஷனா ஒரு வர்க்க ரீதியான ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கான சட்டத்தை தடுக்குது. ஆனா ஒரு சட்டத்துக்குள்ள ரீசனபிள் கிளாசிபிகேஷன் பண்றதை அனுமதிக்குது அப்படின்னு வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் when it comes to ஆர்டிகல் 14. அஃப்கோர்ஸ் இது நீங்க நார்மலா புக்ஸ், எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லயுமே இந்த ஒரு விஷயம் இருக்கும்.
இட் ஃபர்பிட்ஸ் கிளாஸ் லெஜிஸ்லேஷன் பட் பர்மிட்ஸ் ரீசனபிள் கிளாசிபிகேஷன். அது ஸோ அந்த கிளாசிபிகேஷன் ரீசனபிளா அப்படின்றதுக்கு 2 டெஸ்ட். அந்த ட்வின் டெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அது ஆர்டிகல் 14க்குனே இல்ல, 14ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான் ரீசனபிள் கிளாசிபிகேஷன். அதாவது அந்த வகைப்பாடு வந்து ஒரு இந்த நியாயமான விதத்துல ஒரு ரீசனபிளா பண்ணலாம் அப்படின்றாங்க. அது எப்படி பண்ணா அது அந்த வகைப்பாடு சரியானதா இருக்கும்னா 2 விஷயம், இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா அண்ட் ரேஷனல் நெக்சஸ். அதுதான் ட்வின் டெஸ்ட்ன்றது. அது என்ன இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா? ஒரு விஷயம் ஒரு குரூப்ல இருக்கு, இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும், இதுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு நார்மலா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்டெலிஜிபிள் விஷயம் இருக்கணும், காரணம் இருக்கணும். when you isolate something from a group to be அது apart from the group ன்னு சொல்லி அதை எடுக்கிறீங்கன்னா that in differentiation should be intelligible. அது ஒண்ணு. ரெண்டாவது ரேஷனல் நெக்சஸ். ரேஷனல்னா என்னது? ஒரு பகுத்தறிவோடு. நெக்சஸ்னா கனெக்ஷன். எதோட கனெக்ஷன்? ஒரு சட்டம் ஏதோ ஒருத்த வகைப்படுத்துது, அந்த சட்டத்தோட நோக்கம் என்ன, அந்த வகைப்பாடு என்ன, அது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? the object to be achieved and the classification ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? இதுதான் ரீசனபிள் நெக்சஸ். நெக்சஸ்னால கனெக்ஷன், அந்த நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் ட்வின் டெஸ்ட். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நீங்க கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை பத்தி பேசுற ஜட்மெண்ட்ஸ்ல அதெல்லாம் வரும்போது வெதர் இங்க மேபி அந்த ஆன்சர் எழுதும் போது அந்த பர்டிகுலர் ஆக்ட் அந்த ஜட்மெண்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு ஒரு ஞாபகம் இல்லாம கூட இருக்கலாம். பட் ஆர்டிகல் 14 இதுல பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சாலே யூ கேன் ரைட் அபவுட் ரீசனபிள் கிளாசிபிகேஷன்னா என்ன, ஸோ அதுல இருக்க 2 ட்வின் டெஸ்ட் என்ன, இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்குடைய ஆரிஜின் என்ன, அந்த ட்வின் டெஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2 விஷயம், அதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ண கேஸ் தான் வந்து இந்த டிஎஸ் நகாரா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்மெண்ட்டையுமே அதை ரெஃபர் பண்ணி இந்த ஜட்மெண்ட்ல சொன்ன மாதிரி நாங்க இந்த ட்வின் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிகல் 15 வச்சு ஒண்ணு வரும், மேல எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த 5 கிரவுண்ட்ஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு வரும் ஆர்டிகல் 15ல. அதுல ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டரை வச்சு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் நீங்க பாதிச்சீங்கன்னா இட் இஸ் வயலேட்டிவ் அப்படின்னு சொன்ன ஜட்மெண்ட் தான் டி சேகர் வர்சஸ் கீதா. So these 2 judgments are referred in this judgment to arrive at a decision whether this particular impugned provision is violative of 14 and 15 or not. சரிங்களா? ஸோ அந்த இம்ப்யூண்ட் ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்திருக்கோம். அந்த ப்ரொவிஷன்ல என்ன பிரச்சனைன்றதையும் பார்த்தாச்சு. ஒன்னு சிக்கிமிஸ் விமன் வந்து வேற ஆள கல்யாணம் பண்ணிட்டா வராதுன்னு சொல்றோம். இன்னொன்னு அந்த ஸ்டேட் மர்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே இங்க இருக்கவங்க அந்த ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணியிருந்தாதான் அவங்க சிக்கிம் ரெசிடென்ட்ன்ற மாதிரி ஒண்ணு வருது. ஸோ இந்த 2 விஷயங்களும் ரீசனபிளா இருக்கா, இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து ஏத்துக்க முடியுதா, இல்ல வெதர் இட் இஸ் ஹிட் பை 14 and 15, இதுதான் கொஸ்டின். இப்போ ஸோ வாட் இஸ் ஹெல்ட் பை த கோர்ட் அப்படின்னு பார்த்தா அந்த அஃப்கோர்ஸ் 20 திஸ் இம்ப்யூட் ப்ரொவிஷன் அந்த ஓல்டு இந்தியன் செட்டிலர்ஸ் அப்படின்னு யாருன்னா இட் இஸ் அன் அசோசியேஷன். அவங்க யாருன்னா தே செட்டில்டு இன் சிக்கிம் ப்ரையர் டு த மர்ஜர் ஆஃப் சிக்கிம். ஓகேவா? ஆனா அவங்க அந்த ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க, பதிவு பண்ண தவறு இருப்பாங்க. ஸோ இந்தியாவோட இந்தியாக்குள்ளதான் இருக்கு, பட் இந்தியன் ஸ்டேட்டாக தன்னை மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே தீஸ் பீப்புள் ஆர் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் சிக்கிம். அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கு இல்லையா, அவங்கள இந்த டெஃபினிஷன் எங்கேயுமே கவர் பண்ணல. அதனால திஸ் எக்ஸ்க்ளூஷன் இஸ் வயலேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 14ல ஹிட் ஆகுதுன்னு இட் இஸ் அல்ட்ரா வயர்ஸ்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அந்த 26AAA ஃபுல்லா அவங்க இது பண்ணல. 26AAA நிறைய வருது இல்லையா, லைக் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம்ல இருந்து பெறப்படும் ரிசோர்ஸ், இல்ல சிக்கிம்ல இருக்க ஒரு நபர் சம்பாதிக்கிற டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல. ஆஸ் ஃபார் ஆஸ் இட் டாக்ஸ் அபவுட் இந்த யாரெல்லாம் விமன், சிக்கிம் விமன் பத்தியும் ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணவங்க, அந்த மர்ஜருக்கு முன்னாடி பதிவு பண்ணாதவங்க, இப்படின்லாம் வருது இல்ல, இந்த இடங்களை மட்டும் தே ஆர் ஸ்ட்ரைக்கிங் டவுன் ஆஸ் இன்வேலிட். ஹெல்த் போர்ஷன் படிக்க கொஞ்சம் கொஸ்டின் இருக்க மாதிரி இருக்கும், பட் ஐ ஹாவ் எல்லாமே ரொம்ப பிக் பண்ணி தான் போட்டிருக்கேன். கரெக்டா என்ன கீவோர்டோ அதை மட்டும் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி சிக்கிமீஸ் டெஃபினிஷன்ல இருந்து ஓல்டு இந்தியன் செட்டிலர்ஸ் இருக்காங்களா, இந்த அசோசியேஷன் ரிட்டு ஃபைல் பண்ணாங்களே, தே செட்டில்ட் இன் சிக்கிம் ப்ரையர் டு த மர்ஜர் ஆஃப் சிக்கிம். அதுல அவங்கள பத்தி எங்கேயுமே டெஃபினிஷன்ல சொல்லல, எக்ஸ்க்ளூட் ஆகுதுன்றதால தட் டு தட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஹெல்ட் அல்ட்ரா வயர்ஸ். அடுத்தது அதுல ப்ரொவிசோ வருதா, ப்ரொவிசோல என்னன்னு வருது, விமன் ஹூ மேரிஸ் நான் சிக்கிம் பர்சன்
தட் விமன் இஸ் நாட் என்டைட்டில்டு வருது. அது என்ன மீனிங் அப்போ? சரி, அப்போ சிக்கிம்ல இருக்க மேன் வந்து வேற ஒரு ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணாலுமே when he is residing in Sikkim and he retains the identity of being a Sikkim. ஆனா அது பொண்ணுக்கு மட்டும் ஏன் அந்த ஐடென்டிட்டியை மாத்துறீங்க? அதுக்குதான் இவங்க ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்க, விமன் வந்து சேட்டல் கிடையாது. சேட்டல்னா ஒரு பொருள், ஒரு மூவபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. இதுல சந்தையில விற்பாங்களே அந்த மாதிரி கிடையாது. அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அவ யார்கிட்ட எங்க கல்யாணம் பண்றா, யாரு அந்த பர்சன், அந்த கல்யாணம் பண்ற பர்சனோட ஐடென்டிட்டியை வச்சு இவளுடைய டேக் வந்து மாறிட்டே எல்லாம் இருக்காது. இவ ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஓனர்ஷிப் இங்க இருந்து அங்க மாறும், அங்க இருந்து இங்க மாறும்னா ஷீ இஸ் அ சேட்டலா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இல்ல இல்லையா? அதனால ஷீ ஹேஸ் அ ஐடென்டிட்டி ஆஃப் ஹர் ஓன். ஸோ வென் ஷீ இஸ் born a Sikkim and residing in Sikkim, she is always a Sikkim. Sikkimese தான் அவ, irrespective of whom she marries. So it cannot take away the identity. அந்த ஒரு ஆர்டிகல் 15 ஹிட் ஆகுறதால அதுவும் டிஸ்கிரிமினேட்டின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட், அந்த ஆக்ட்லயே பாத்திருப்பீங்கல்ல, மேல அந்த ரெஜிஸ்டர் ஒண்ணு சொல்லிருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணிருக்கணும், சிக்கிம் சப்ஜெக்ட்ன்ற ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணிருக்கணும் அப்படின்னு. நீங்க சிக்கிம்லயே செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த மர்ஜருக்கு முன்னாடி, இந்தியாவோட மர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க சிக்கிம்ல தான் இருக்கீங்கன்னா, நீங்க அந்த ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ண என்ன பண்ணலன்னா என்ன, நீங்க இங்க இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணா போதும், யூ ஆர் என்டைட்டில்டு டு த டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்ட்டாங்க. ஓகே, அதை மறந்துட்டு போறீங்க, திஸ் கேஸ் இஸ் அபவுட் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஓகேவா? அந்த 1026 எதை பத்தி பேசுதுன்னா, சிக்கிம்ல இருக்க ஒரு ரெசிடென்ட், அவர் அந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிற ஒரு காசு, இல்ல அந்த பர்சன் சிக்கிம்ல இருந்து சம்பாதிக்கணும் இல்ல, சிக்கிம் பர்சன் சம்பாதிக்கிற டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் கால்குலேட்டிங் த டோட்டல் இன்கம் அப்படின்றாங்க. ஸோ அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் இவங்களுக்கு ஏன் நம்ம தடுக்கணும் அப்படி? ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் என்ன, டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கணும்ன்றது. அதுல இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது என்ன ரீசனபிள் நெக்ஸஸ் இருக்கு? இல்ல இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ஹெல்ட் இன்வாலிட் அண்ட் ஸ்ட்ரக் டவுன். இந்த ரெண்டு விஷயத்துக்காக. ஓகே, there are many grounds. Actually, Bhanumati J, though concurring nalume, she has given a separate judgment. It will be very interesting to read. Time kadcha படிச்சு பாருங்க. Hope you understand what is the issue involved in this Assam, Sikkim settler, and இது the citizenship னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அசாம்னு போயிடுச்சு. ஓகே, சிக்கிம் ஓல்டு செட்டிலர் கேஸ்ல எதை பத்தி பேசுறாங்க, எதனால அது இன்வாலிட், என்ன இம்ப்யூனிட்டி ப்ரொவிஷன் ஞாபகம் வச்சுட்டீங்களா? I got a call. இந்த கேஸ் புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு? ஏதாவது ஸ்லைட் ஏதாவது பாஸ் பண்ணி வைக்கணுமா நோட் பண்றதுக்கு? கைஸ், ஈவன் ஆர்கனைசர்ஸ் வில் சே நாங்க ஷேர் பண்றோம் பிபிடின்னு வாங்க, பட் ஐ வில் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் நீங்க கிளாஸை நல்லா கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பிபிடி பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு விடாதீங்க. பிகாஸ் ஒன் திங் இஸ் we have put in so much of effort to உங்ககிட்ட கொடுக்குறோம்ல இந்த ஸ்லைட்ல ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்கல்ல, ஒரு நொடியும் நானா செதுக்குறது மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட்டும் எப்படி சொன்னா இந்த செக்ஷன் நல்லா புரியுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு செதுக்கிதான் எடுத்திருக்கோம். எங்கேயுமே ஒரு ஆல்ரெடி லைவ்ல இருக்கு, பினாலஜி லீகல்ல இருக்கு, அந்த மாதிரி எடுத்து அப்படியே போட்டு அப்படி யூஸ் பண்ணல. தட்ஸ் காப்பிரைட் வயலேஷன். ஈவன் தோ இருக்கிற சப்ஜெக்ட் தான் பேச போறோம்னாலுமே ஐ ஃபீல் லைக் ஈவன் அது மேபி வயலேஷனா இல்லாம கூட இருக்கலாம், பட் ஐ ஃபீல் லைக் இட் இஸ் கைண்ட் ஆஃப் an infringement. அதனால நான் அதை எடுக்க மாட்டேன். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு ரெஸ்பெக்ட் தட் ஃபீலிங் அண்ட் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பிபிடி வென் இட் இஸ் அவைலபிள் ஆன் ஸ்கிரீன். அது இன்னொரு ரீசன் என்னன்னா, நீங்க இப்போ இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அட்டன் பண்ணும்போது சரியா கவனிக்க முடியல, ஏதோ ஒண்ணு நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணணுமான ஒரு தாட் வரும். எப்போனா, அதான் பிபிடி ஷேர் பண்றாங்கல்ல, நான் கிளாஸ் வரலனாலும் குரூப்ல பிபிடி வரதானே போகுது, அந்த ஒரு மைண்ட்ல ஒரு இது வந்துச்சுன்னா யூ வில் ஸ்கிப் கிளாஸஸ். தட் இஸ் வை ஃபார் யுவர் குட்னஸ் only I'm telling this. So please make use of it when it is on screen. Okay, next judgment போலாமா? Somebody please let me know whether I should stay in this case, explain பண்ணணுமா இல்ல can I move on? Okay, thank you Umadevi. Next, Balram Singh versus Union of India. One time explain பண்ணவா? Sorry. Okay Suganti.
புரியல உங்களுக்கு. வெயிட் ஸ்லைட் அகைன் எடுத்துக்கிறேன். சரி, இந்த சிக்கிம் அசோசியேஷன் ஓல்டு செட்டிலர் இந்த கேஸ் எதை பத்தி பேசுது சார்? ஆக்சுவலா எனக்கு ஸ்கிரீன்ல விசிபிளா இல்ல, உங்களுக்கு வருதான்னு தெரியலையே. ஓகே, இந்த கேஸ் எதை பத்தி சொல்லுது? செக்ஷன் 10(26) ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆக்ட், இந்த செக்ஷன் எதை பத்தினா டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறத பத்தி. சிக்கிம் ரெசிடென்ட்ஸுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் எப்போலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. அதான் இவங்க அந்த சிக்கிம்ல இருக்கும் நபர் அவரு ஏதாவது சிக்கிம் ப்ராப்பர்ட்டி விசிபிளா இருக்கா? எஸ் எஸ் நவ விசிபிள் சார், விசிபிள். ஓகே மேம். சிக்கிம்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி மூலமா சம்பாதிச்சாலோ இல்ல அவருக்கே வந்து டிவிடெண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் மூலம் செக்யூரிட்டி மூலம் கிடைச்சாலோ தட் இன்கம் வில் நாட் பி அ சப்ஜெக்ட் ஆஃப் டாக்ஸ் பிடிக்கிறதுல டிடக்ஷன்ல சப்ஜெக்டா வராதுன்றாங்க. ஸோ இன் ஷார்ட், சிக்கிம் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறது அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா அது டாக்ஸ் எக்ஸம்ஷன்றது என்ன, அவங்களுடைய வருமானமே ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அதுல ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டை வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் போது இட் வில் பி டிஃபிகல்ட் நோ. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப யாரு சிக்கிம் ரெசிடென்ட், சிக்கிமீஸ்னா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் வருது இல்ல, அங்கதான் பிரச்சனை. அதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, சிக்கிம் விமன் எப்பெல்லாம் உள்ள வர மாட்டாங்கன்னா, நீ சிக்கிமில் அல்லாத வேற யாரோ ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, அதாவது சிக்கிம்ல இல்லன்ட்டு கூட மீனிங் இல்ல, சிக்கிமீஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் கீழே எக்ஸ்பிளனேஷன் வருது. அந்த டெஃபினேஷன் கீழே வராத ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிட்டா யூ ஆர் நாட் அ சிக்கிம் விமன், ஸோ உனக்கு இந்த எக்ஸம்ஷன் அப்ளை ஆகாதுன்றாங்க. அது ஒரு விதத்துல அதுவும் டிஸ்கிரிமினேட்டரி இல்லையா? அது என்ன சொல்லுது, ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடியும் பின்னாடி வேற வேற ஆளு, ஹர் ஐடென்டிட்டி சேஞ்சஸ், ஷீ இஸ் லைக் அ சேட்டல் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆக ஆக அவளுடைய கேரக்டர் மாறுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஷீ இஸ் பார்ன் அ சிக்கிம் பர்சன், ஷீ இஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் சிக்கிம் அப்படின்னா நோ மேட்டர் வாட், no matter who she marries, she will retain her identity. அதுதான் ஒன் ஆஃப் த ஹெல்ட் போர்ஷன். செகண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கான், சிக்கிம் சப்ஜெக்ட் அப்படின்ற ரெஜிஸ்டர்ல அவங்க ஐ மீன் சப்ஜெக்ட் சிக்கிம் சப்ஜெக்ட் ரூல்ஸ்ன்ற ஒரு ரெகுலேஷன் மூலமா கிரியேட் பண்ண ரெஜிஸ்டர். அதுல பதிவு பண்ணிருக்கணுமா? எப்ப பதிவு பண்ணிருக்கணும்? சிக்கிம் இந்தியாவோட மர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருந்திருக்கணும். அவங்க எல்லாம் வருவாங்கன்றாங்க. சிக்கிம் இந்தியாவோட மர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே சிக்கிம்லயே வாழ்ந்து பிறந்து அங்கேயே இருந்து ஏதோ ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ண தவறிட்டாங்க கொஞ்சம் பேர், அவங்க எல்லாம் அப்ப இன்க்ளூட் ஆக மாட்டாங்களா? ஏன் அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்றீங்க? அதுவும் அது ஒரு ரீசன். ஸோ இந்த ரெண்டு ரீசன், வெதர் தே ரெஜிஸ்டர் ஆர் நாட், யூ ஆர் ரெசிடிங் இன் சிக்கிம், இட் வில் அப்ளை டு யூ. இதோட நோக்கம் என்ன, உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கணும்ன்றது. அது எதுக்கு இந்த மாதிரி நெக்ஸஸ் இல்லாத ஒரு அந்த ஆப்ஜெக்டிவ்க்கும் நீங்க கொண்டு வர அந்த வகைப்பாடுக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும். கனெக்ஷனே இல்லாத கிளாசிஃபிகேஷன் ஏன் கொண்டு வரீங்கன்ட்டு அதை ஸ்ட்ரக் டவுன் பண்றாங்க. சரிங்களா சுகந்தி? ஓகேவாப்பா? ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் பல்ராம் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சம்டைம்ஸ் இந்த யூஐ ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றேன், நீங்க அப்படி எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். யூனியன் ஆஃப் இந்தியா அது நான் சம்டைம்ஸ் அந்த ஒரு என்னோட இது ஈஸ்க்காக யூஸ் பண்ணிருப்பேன். பேசிக்கலி again I'm telling for those who haven't attended the previous classes, constitutional cases and the like constitutional validity related judgment எல்லாம் வரும்போது அந்த கீவேர்ட் என்ன அண்ட் காஸ்ட் டைட்டில் என்ன அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பல்ராம் சிங் அப்படின்னாலே என்ன வரணும், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ரிலேட்டட் ஜட்மெண்ட், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எராடிகேட் பண்றதுக்கான ஜட்மெண்ட் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? யா, ஸோ பேசிக்கலி இதுல ரெண்டு ஸ்டாச்சுட்டை ரெஃபர் பண்றாங்க. ரெண்டு ஸ்டாச்சுட் இருக்கு ஃபார் த ஆல்மோஸ்ட் சிமிலர் டாபிக்காக. மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் எம்ப்ளாய் பண்றதை பத்தின இது ஐ மீன் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ரெகுலேஷன் ஒன்று. தென் அவங்க ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றதுக்கான ஒரு ஆக்ட், ரெண்டு ஆக்ட் இருக்கு. 20 years கேப்ல ரெண்டு ஆக்ட் வருது. ஆனா ரெண்டு ஆக்டையுமே ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல கவர்மெண்ட்ஸ் அப்படின்றதுக்காக பல்ராம் சிங்ன்ற ஒரு டாக்டர் வந்து ஹீஸ் ஃபைலிங் திஸ் ரிட் பெட்டிஷன் சீக்கிங் அ கம்ப்ளீட் பேன், பிளாங்கெட் பேன் அப்படின்வாங்க. பிளாங்கெட் பேன்னா லைக் எந்த ஒரு இதுவும் இல்லை, இந்த சுச்சுவேஷன்ல அவங்களை எம்ப்ளாய் பண்ணலாம், ஒரு கண்டின்ஜென்சியா எம்ப்ளாய் பண்ணலாம், அவங்களுக்கு இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுத்த பிறகு எம்ப்ளாய் பண்ணலாம், அந்த கண்டிஷன்லாம் வேணாம், மொத்தமா பிளாங்கெட் பேன் பண்ணுங்க அப்படின்றாரு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னா என்னன்னு இந்த ரெண்டு ஆக்ட்ஸ்ல டிஃபைன் பண்றாங்க. அண்ட் தென் திஸ் ஜட்மெண்ட் இட் வில்
Just a minute. Wait, wait. I'm sorry, 2 கால் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே. சரி, இப்போ வந்து என்ன கேக்குறாரு, பிளாங்கெட் பேன் பண்ணுங்க, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கே இருக்கக்கூடாது அப்படின்றாரு. இதுலயும் 2 சட்டம் வேற இருக்கு. அது கொண்டு வந்த பிறகும் அது முறையா அமல்படுத்தப்படாததால அது வந்து இட் இஸ் ஸ்டில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ப்ரொடெக்டிவ் கியர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணணும்னு இருக்கும். லைக் இந்த இது எடுக்கிறீங்க அப்படி எக்ஸ்க்ரீட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா எதெல்லாம் ப்ரொடெக்டிவ் கியர் யூஸ் பண்ணணும், ஷீல்ட் யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே இருக்கு. இன்னமும் அந்த டெத்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஹியூமன் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு he is seeking a blanket ban on the practice and for effective implementation of these two statutes. What is more surprising is இந்த ஜட்மெண்ட்ல இந்த ரிட் பெட்டிஷன்ல அவர் வந்துட்டு பொல்யூஷன் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸையுமே கவர் பண்ணிருப்பாரு. இந்த ஏர் பொல்யூஷன் ஆக்ட்ல இருக்கு, வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட்ல இருக்கிற இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது விஷயத்துக்கு அதுக்காகவுமே அப்ளை பண்ணிருப்பாங்க, ரிட் போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்றது இந்த விஷயம் தான். பேசிக்கலி இது இருக்கு, லைக் ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். எந்த சுச்சுவேஷன்ல அவங்களை எம்ப்ளாய் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. ஓகே, பட் வென் இட் கம்ஸ் டு ரீஹாபிலிட்டேஷன், அவங்க அந்த மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கு இல்ல அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு எப்படி ரீஹாபிலிட்டேஷனா மறுவாழ்வு இல்லையா, திருப்பி எப்படி அதுக்கான ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன் எங்கேயுமே இல்லை. அதான் லெஜிஸ்லேட்டிவ் வேக்கம் அப்படின்றாங்க. எஸ்பெஷலி வென் அ பர்சன் டைஸ் during this or he gets permanently disabled, அதுக்கப்புறம் அவங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், அதுதானே முக்கியம். ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துரும், இதுல காம்பன்சேஷன் ப்ரொவிஷன் இருக்கு 2 ஸ்டாட்யூட்லயுமே. ஸ்டில் அது மட்டும் போதாது இல்ல. மறுவாழ்வு அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து மட்டுமே பார்க்க முடியும், சோஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கு, எஜுகேஷனல் இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல. அதனால தேர் இஸ் அ வேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆல்சோ இதுக்கு இந்த கேஸ்ல யூனியன் கவர்மெண்ட் இஸ் சப்மிட்டிங் அன் அஃபிடவிட், நாங்க என்னெல்லாம் எஃபர்ட் எடுத்திருக்கோம், நாங்க ப்ராப்பரா தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இந்த கேஸ் இது. அதுக்கப்புறம் சஃபை கரம்சாரின்னு ஒரு ஜட்மெண்ட் வந்துருக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி, அந்த ஜட்மெண்ட் ஃபாலோ பண்ணி நாங்க எல்லாம் பண்றோம்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஈவன் ஃப்ரம் தட் அஃபிடவிட் வாட் இஸ் ரிவீல்ட் இஸ் மெக்கனைசேஷன் பண்ண தவறிட்டாங்க. மெக்கனைசேஷன்னா என்ன? instead of human beings using machines for these activities, for cleaning sewage lines, for cleaning septic tanks, blockage, இதுக்கெல்லாம் வந்து மெக்கானிக்கலான எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஹியூமன் பீயிங்கோட இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது பண்ண தவறிட்டாங்கன்றது தான் அவங்க அஃபிடவிட்டே கிளியரா சொல்லும், யூனியன் கவர்மெண்ட் அஃபிடவிட்டே. So this judgment, it gives so many directions, and the directions தாண்டி you have to read this judgment to understand the journey of this statutes. இந்த 2 ஸ்டாட்யூட் வரதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட அமெண்ட்மெண்ட் வரும், தென் SC/ST ஆக்ட் இருக்கும், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி எல்லாம் இவால்வ் ஆச்சு அப்படின்றது நான் இதுல ஃபுல்லா கொடுத்துருக்க மாட்டேன், ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஸ்லைட்ல. பட் வென் யூ ரீட் இட் அதெல்லாம் இருக்கு. தென் இது போட்டாங்க, லா கமிஷன்ல கொடுத்த இந்த அப்சர்வேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டைரக்ஷன்ஸ். பேசிக்கலி டைரக்ஷன்ஸ் வந்து 3 லெவல்ஸ் எய்ம் பண்றாங்க. ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் என்ன, கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், சிவர் கிளீனிங், அதெல்லாம் மனிதர்கள் பண்ணுவதை தடுக்கணும் அப்படின்றது தான். பட் அது ஃபேஸ்ட் பேனர்ல தான் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபேஸ் பேனர்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க, எப்படி வராங்க, நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படி அவங்களே வந்து இறங்க போறாங்க. யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்ட் போட்டு தானே அவங்களை எடுக்கிறாங்க. ஒரு ஏஜென்சி இருக்கு, கிளீனிங் ஏஜென்சி அப்படின்னு சம்திங் ஏதோ இருக்காங்க, அவங்க மூலமா தானே வர போறாங்க. அப்படி அந்த ஏஜென்சிஸ் அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்ட் வந்து ரெகுலேட் பண்ணுங்கன்றாங்க. that contract should contain these இந்த சென்சிட்டிவான இது இருக்கணும், லைக் இந்த லெஜிஸ்லேட்டிவ் மைண்ட்ல வச்சு it should be drafted. And
if such agencies involve human beings for entering sewers, அந்த மாதிரி ஏஜென்சிஸை பேன் பண்ணுங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிவர் கிளீனிங்க்கெல்லாம் ஹியூமன் பீயிங்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. பட் அவங்க என்டர் பண்ணக்கூடாது, சிவரை என்டர் பண்ணக்கூடாது, அவங்க உள்ள இறங்க விடாதீங்க, டைரக்ட் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டாவோட அவங்க இன்டராக்ட் பண்ற மாதிரி அவங்க சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன், அதான் மெயின் நோக்கம் இதுல. இப்படி பண்ணாதீங்க, இப்படி கொண்டு வாங்கன்றது மட்டும் இல்ல. சரி, ஆல்ரெடி பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்றது? ரீஹாபிலிட்டேஷன். பேசிக்கலி அவங்களுக்கு அந்த பர்சனுக்கே ஒரு ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ஒண்ணு. நெக்ஸ்ட் அவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் கின் யாரு, அவங்க ஒய்ஃப்க்கோ அவங்க குழந்தைகளுக்கோ இல்ல வீட்டுல பிரதர் யாரு இருக்காங்களோ இந்த நெக்ஸ்ட் கின்னுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும், வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி 10 lakhs கிட்ட இருந்துச்சு காம்பன்சேஷன். நவ் இட் இஸ் இம்ப்ரூவ்டு, ஐ மீன் இன்க்ரீஸ்டு டு 30 lakhs இஃப் டெத் இன்கர்ஸ் டியூ டு திஸ் சிவர் கிளீனிங். Next, if the person gets disabled during this work, minimum 10 lakhs ஆவது காம்பன்சேஷன் கொடுக்கணும்ன்றாங்க. மேக்ஸிமம் சொல்லல, மினிமம் 10 lakhs கொடுக்கணும்ன்றாங்க. அதுவே அவங்களோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு அந்த டிசபிலிட்டி பர்மனண்டா இருந்தா மினிமம் 20 lakhs கொடுக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், இந்த மாதிரி எம்ப்ளாய் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் போடுற பர்சன்ஸ், அந்த ஏஜென்சிஸ் வந்து பிளாக் லிஸ்ட் பண்றது, மானிட்டரி லயபிலிட்டி அவங்களுக்கு இம்போஸ் பண்றது, இதன் மூலமா இதை தடுக்கலாம். ஓகேவா? ஸோ தட் தே வில் நாட் எம்ப்ளாய், இந்த விஷயத்துக்காக எம்ப்ளாய் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்ன்றாங்க. நெக்ஸ்ட் சிவர் விக்டிம்ஸ் அப்படின்றாங்க. சிவர் விக்டிம்ஸ் அப்படின்னா யாரு? யாரு அந்த இதனால இறந்து போறாங்களோ, அந்த ஒர்க் செய்து இறந்து போறாங்களோ அவங்க, அல்லது அதனால பாதிக்க லைக் டிசபிலிட்டி வர்றவங்களுடைய கின்ஸ் அண்ட் தட் பர்சன். இஃப் டிசபிள் அப்படின்னா தட் பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கின்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். தட் இஸ் அவங்களுடைய வார்டுக்கு படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அது ஸ்பெஷலா சொல்றேன், மீனிங்ஃபுல் எஜுகேஷன் வேணும் அவங்களுக்குன்றாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு நேம் சீக் இல்லாம இருக்கணும். ஸோ பேசிக்கலி திஸ் ஜட்மெண்ட் இஸ் டாக்கிங் அபவுட் தேர் இஸ் ஆல்ரெடி 2 ஆக்ட் இருக்கு, 2 ஆக்டையுமே ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா டைரக்ஷனும் பார்த்தா எல்லா குட்டி குட்டி லெவல் வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஸ்டேட் என்ன பண்ணணும், அவங்களுடைய அந்த பாடிஸ் கீழே லோக்கல் பாடிஸ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா லெவல்ஸுக்குமான டைரக்ஷன்ஸ் இருக்கும் இதுல. ஓகேவா? அது வந்து இப்போ 24லயுமே என்ன பண்ணீங்கன்னு அப்டேட் பண்ணுங்கன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் நாட் ஷுர் வெதர் அது அப்டேட் ஆகி ஏதாவது ஜட்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு தெரியல, அது செக் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன நம்ம கவர் பண்றதா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ் ரிலேட்டடான ஜட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சோட ஜட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரைட்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம்னு சொன்னோமா. அதுக்கப்புறம் நம்ம ட்ரையலுக்கு நம்ம எக்ஸாம் ஓரியன்டா, ஈவன் முன்னாடி சொன்னது எக்ஸாம் ஓரியன்ட் தான், பட் இது கிளியர் பண்ணா டிஜே ஆர் சிஜே கிளியர் பண்ணும்போது நம்ம ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ் தான் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான ஜட்மெண்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், பட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரையல் கோர்ட் இது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிபிசி ரிலேட்டட். அஃப்கோர்ஸ் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ரிலேட்டட், ஏன்னா இன்ஜெக்ஷன் அந்த டாபிக்ல வரும்போது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் தான் அது. ஸ்டில் சிவில் ரிலேட்டட் மாதிரி வச்சுப்போம். இந்த ஜட்மெண்ட் நான் இன்னைக்கு எடுக்கிற ஐடியாலே இல்ல, பட் லாஸ்ட் கிளாஸ்ல என்னாச்சுன்னா நேர் விருப்பம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த பாட்டு போடுங்களேன், அந்த மாதிரி வந்து இந்த ஜட்மெண்ட் சொல்லுங்களேன் அப்படின்னு 2 ஜட்மெண்ட்டை சொல்லியிருந்தீங்க, அனத்துல சுதாகர் அண்ட் வினிதா சர்மா. ஸோ அந்த நேர் விருப்பத்துக்காக கொண்டு வந்து நம்மளுடைய பேட்டர்ன்ல ஃபிட் பண்ணியாச்சு இது ரெண்டுத்தையும். ஸோ பர்சனல் லாக்காது சிபிசிக்கு இதுன்னு சொல்லி, சரிங்களா? இஃப் யூ ஹாவ் கம் அவுட் ஆஃப் அந்த முன்னாடி சொன்ன ஜட்மெண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா சிபிசிக்கு போகலாம். இது கொஞ்சம் வாஸ்ட். முன்னாடி சொன்னதெல்லாம் நீங்க கவனிச்சு கீவேர்டை நோட் பண்ணா போதும், பட் இதுல நீங்க எல்லாத்தையுமே கவனிச்சு எல்லாத்தையுமே நோட் பண்ற மாதிரி இருக்கும். Are you ready? In the meantime, I'll flex my muscles. Okay, we are entering Anathula Sudhakar versus Buchi Reddy. ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரிப்பரேஷன் இருந்தவங்களுக்கு இந்த கேஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் வில் பி உங்களுக்கு கவர் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும்.
நான் இதை நடத்தி முடிச்ச பிறகு நான் ஏதாச்சும் ஆஸ்பெக்ட் விட்டேன் அப்படின்னா நீங்களும் சொல்லலாம். யூ மே ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ். இதுல ஃபேக்ட் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஃபேக்ட் நீங்க இதுல ஃபேக்ட் சின்னதா ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். பட் இதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இட் வில் பி ஈஸி. இந்த கேஸ் மட்டும் ஃபேக்டும் படிப்போம், ட்ரையல் கோர்ட்ல என்ன டெசிஷன் எடுத்தாங்க, அப்ப ஃபர்ஸ்ட் அப்பலேட் என்ன, செகண்ட் அப்பலேட்ல என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் வரப்போறோம் இதுல. ஓகேவா? ஸோ பேசிக்கலி ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லணும்னா, இந்த கேஸ் தான் நமக்கு ஒரு டிக்ளரேஷன் சூட் எப்போ போடணும், ஒரு இன்ஜெக்ஷன் சூட் சிம்பிளிசிட்டி எப்போ போடணும், ஒரு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் எப்போ போடணும், இந்த கிளாரிட்டி கொடுக்கறதே இந்த இதுதான். டெஃபினட்டா உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல இது ரிலேட்டட் கேசஸ் வரும், இன்ஜெக்ஷன் ரிலேட்டட் ஜட்மெண்ட்ஸ் எழுத சொல்லி வரும். அப்படி வரும்போது இந்த கேஸை நீங்க டச் பண்ணாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? டிக்ளரேஷன், இன்ஜெக்ஷன், பொசிஷன் இது எதுனாலுமே யூ ஹாவ் டு டச் திஸ் ஜட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனாலும் நமக்கு இது இந்த ஒரு ஜட்மெண்ட் தான் ஞாபகம் இருக்குன்னா யூ கேன் கனெக்ட் இட். நம்ம கிட்ட தானே இருக்கு அதை கனெக்ட் பண்றதுலாம். ஸோ ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, ரெண்டு சூட் ப்ராப்பர்ட்டின்றது 2 சைட். அந்த 2 சைட் வந்துட்டு ஓகே, அந்த நம்பர்ஸ்லாம் ஐ ஹவ் கிவன் இன் தி ஃப்ளோ சார்ட். ஸ்டில் அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், பட் பாத்துக்கோங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதுல 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. 110 ஸ்கொயர் யார்டுக்கு ஒன்று, 187 ஸ்கொயர் யார்டு ஒன்று. இட் இஸ் ஹேப்பனிங் இன் வாராங்கல் டவுன். இதுதான் சூட் ப்ராப்பர்ட்டி. 2 பெட்டிஷனர்ஸ், சாரி 2 பிளைன்டிவ்ஸ், அவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? அவங்க என்னன்னு சொல்றாங்க, வி பர்ச்சேஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஒன் ருக்மணி பாய். அந்த ருக்மணி பாய்க்கு எப்படி கிடைச்சதுன்றா பின்னாடி பார்ப்போம். அந்த ருக்மணி பாய் கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்டர்டு சேல் டீட் மூலமா தான் வாங்கணும். ஓகேவா? ப்ராப்பரான ஒரு ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் மூலமா 1968ல நாங்க வாங்குறோம். வாங்கினதுல இருந்து வி ஆர் இன் கண்டினியூஸ் பொசஷன், வி ஆர் த ஓனர்ஸ் அண்ட் வி ஆர் இன் பொசஷன் அப்படின்றாங்க. ஆல்சோ தேர் சேயிங், நாங்க எங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மியூட்டேட் பண்ணிட்டோம், முனிசிபல் ரெக்கார்ட்ஸ்ல மியூட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இந்த மீன் டைம் இந்த மாதிரி நாங்க சந்தோஷமா ஒரு 10 ஆண்டுகளா அனுபவிச்சுட்டு வரும்போது, 68ல இருந்து நாங்க அனுபவிச்சுட்டு வரோம். திடீர்னு 1978ல நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க பண்ணலான்னு வரோம். அந்த டைம்ல டிஃபெண்டன்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. அதனால வாரங்கல் பிடிஜே கோர்ட்ல நாங்க ஒரு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு போடுறோம். சரிங்களா? பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ரைட்? ஓகே, நிரந்தர உறுத்து கட்டளை அப்படின்வாங்க. எதுக்காக? டு ரெஸ்ட்ரெயின் தி டிஃபெண்டன்ட் ஃப்ரம் இன்டர்ஃபியரிங் வித் தி பொசஷன் ஆஃப் தி பிளைன்டிவ்ஸ். ஸோ இதுக்கு இப்போ டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இப்போ நான் பிளைன்டிவ் சொன்ன ஃபேக்டர் நான் சின்னதா அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டிருப்பேன். ருக்மணி பாய் ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பர் என்ன, 1968 சேல் லீடு பிளைன்டிவ்ஸ்க்கு கொடுக்குறாங்க. பிளைன்டிவ் என்னன்னு கிளைம் பண்றாங்க, நாங்க தான் பொசிஷன்ல இருக்கோம், முனிசிபல் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் நாங்க மியூட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஃபெண்டன்ட் இஸ் ஹி சேயிங் ஐ பர்ச்சேஸ்ட் இட் ஃப்ரம் தாமோதர் ராவ். தாமோதர் ராவ் யாருன்னா ருக்மணி பாயோட அண்ணன். அவர் வந்து ஒரு லேண்ட், இப்போ மேல சொன்ன லேண்ட் வந்து ஃபிராக்மெண்ட் ஆயிருக்கும் பாருங்களேன், 776 சப்டிவிஷன் ஆயிருக்கும். பட் கீழே வந்து அது ஒரே லேண்டா இருக்கும். அந்த லேண்ட் நாங்க 1977ல ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் மூலமா தான் வாங்கினோம். ஸோ அப்போதுல இருந்து வி ஆர் இன் கண்டினியூஸ் பொசஷன் அண்ட் வி ஆர் ஹேவிங் முனிசிபல் ரெக்கார்ட்ஸ் ப்ரூஃபா வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்றாங்க இல்லையா? என்னன்னு சொல்றாங்க, இப்போ யாருமே வந்துட்டு நான் ஓரலா வாங்கினேன்னு சொல்லவே இல்லை. இல்லை எனக்கு வந்து இது மூலமா சம்திங் வேற எதுவுமே கேட்கல. 2 பேருமே ரெஜிஸ்டர் சேல் டீட காட்டுறாங்க. 2 பேருமே ப்ராப்பர்ட்டி காட்டுறாங்க. பட் ஒண்ணுத்துல வந்து ஃபிராக்மெண்ட் ஆயிருக்கு, சப்டிவிஷன் ஆயிருக்கு, இன்னொருத்துல அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்கு. போத் ஆர் கிளைமிங் வி ஆர் இன் பொசிஷன். பிளைன்டிவ் தான் வந்து என்ன இடையூறு பண்ணி சூட்டு ஒண்ணு போட்டுட்டான் அப்படின்ற டிஃபெண்டன்ட். 2 பேருமே நாங்க முனிசிபல் ரெக்கார்ட்ல எல்லாம் எங்க பதிவு இருக்கு பாருங்க, நாங்களாம் இது கட்டிட்டோம் அது கட்ட பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ டிஃபரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் அங்க ஒரு பில்டிங் கட்டலான்னு வந்தேன், பிளான் எல்லாம் வாங்கிட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஏஜென்சி கிட்ட நான் மார்ட்கேஜ் எல்லாம் வேற பண்ணியிருந்தேன் ப்ராப்பர்ட்டியை. இந்த டைம்ல தான் பிளைன்டிவ் வந்து இப்படி சூட் போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க, தேவர் நாட் இன் பொசஷன் அப்படின்றாரு இவர். ஸோ என்ன இப்போ எனக்கு என்ன சூட் இது ஒரு இன்ஜெக்ஷன் சூட். இன்ஜெக்ஷன் சூட்ல என்னவா இருக்கும், இதுல இருக்க இஷ்யூஸ் பார்க்காதீங்க, ஏன்னா இது 4வது ஸ்டேஜ் எஸ்எல்பில வரும்போது இருக்கிற இஷ்யூஸ், அதை விட்டுருங்க. ஸோ பேசிக்கலி என்ன இஷ்யூவா இருக்க முடியும்னா, பொசஷன்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என் பொசஷனை இவன் இடையூறு செய்யறான்னு சொல்லிதான் இன்ஜெக்ஷன் சூட் போடுவாங்க. அப்போ நீ ஒழுங்கா லாஃபுல் அண்ட் கண்டினியூஸ் பொசஷன்ல இருந்தியா அப்படின்றது முதல் இஷ்யூவா இருக்கும். இங்க இன்டர்ஃபியர் பண்ணாங்களா இந்த டிஃபெண்டன்ட் இன்ஜெக்ஷன் பண்ற அளவுக்கு அப்படின்ட்டு.
அண்ட் தென் வாட் ஆர் த ரிலீஃப் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த கேஸ்ல என்னென்ன எதெல்லாம் டிஸ்பியூட்ல இருக்கு, எதெல்லாம் டிஸ்பியூட் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரெண்டு பேருமே தாமோதர் ராவ் தான் இந்த ஒரிஜினல் ஓனர்ன்றத ஒத்துக்கிறாங்க. தாமோதர் ராவ் இஸ் தி ஒரிஜினல் ஓனர்ன்றாங்க. தாமோதர் ராவ் கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டோம், தாமோதர் ராவ் கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டோம்னு சொல்றது டிஃபெண்டன்ட். தாமோதர் ராவ் தன்னோட தங்கைக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க, அந்த தங்கை கிட்ட இருந்து நாங்க வாங்கணும்னு சொல்றது பிளேன்டிஃப். So where they are agreeing, both are agreeing that Damodar Rao is the original owner. That is an undisputed fact. ஒரு பக்கம். ரெண்டாவது, இது வந்து ஒரு வேக்கண்ட் பிளாட். ஓகே, இது ஏன் முக்கியமா சொல்றேன்னா, ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் வரப்போகுது. இதுவே ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு இடமா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. யார்கிட்ட பொசிஷன் இருக்குன்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரவா போகுது. வீட்டுல யாருக்கானா அவன் தான், இல்ல ஈஸி. ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடம் போது பொசிஷன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், அது ஒருவேளை பயிரிடுற நிலம், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னா கூட இட் இஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. பட் இட் இஸ் அ வேக்கன்ட் சைட். போத் ஆர் அக்ரிங் டு த ஃபேக்ட் அண்ட் ஸோ தட் இஸ் ஆல்சோ அ கீ ஃபேக்டர் இன் டிட்டர்மைனிங். அதனால தான் அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன அக்ரி பண்ணிக்கிறேன், என்ன புரிய வருதுன்னா, ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியுது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்க, ரெண்டுமே வேற வேற ப்ராப்பர்ட்டி இருந்தா பிரச்சனையே இல்லையே, ரெண்டுமே ஒரே ப்ராப்பர்ட்டி. அதுதான் விஷயம். போத் ஐடென்டிஃபை தட் ப்ராப்பர்ட்டி ஆஸ் ஐ மீன் ஈவன் தோ அந்த சர்வே நம்பர்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலுமே சேம் பேக்யார்ட். தாமோதர் ராவ் ஒரு லேண்ட் வச்சிருந்தாரு, அதோட பேக்யார்டு தான் ரெண்டு பேருமே ரெஃபர் பண்றாங்க. ஈவன் தோ இட் அப்பியர்ஸ் டு டிஃபர் பேஸ்ட் ஆன் அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷனால. ஸோ இதுல டிஃபரன்ஸே இல்லை. Both are identifying same property as their own land. இப்போ plaintiff என்னென்ன எவிடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, plaintiff சொல்றாங்க தாமோதர் ராவ் ருக்மணி பாயோட பிரதர். he orally gifted the backyard to ருக்மணி பாய். ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் பேர் சொல்றாங்க, பசுப்பு குங்குமம் அப்படின்றாங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஒரு gift மாதிரி தான். This gift is given out of love and affection. It confers title, absolute title. எந்த மாதிரி, லைக் அவங்களால அவங்க டிபெண்டா இருக்காங்க, டு ப்ரொவைட் ஃபார் ருக்மணி பாய் ஐ எம் கிவிங் திஸ்ன்ற மாதிரி he has orally given this gift. இந்த ப்ராப்பர்ட்டி கிஃப்டா கொடுக்குறாரு. ஸோ ஓரலின் போது என்னாச்சு, ருக்மணி பாய் எப்படி ஓனரா மாறினாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இல்லை. சரியா, ஓரல் தான். நெக்ஸ்ட், ஓரலா கிடைச்ச இந்த லேண்டை ஷீ இஸ் செக்மெண்டிங் இட் அண்ட் செல்லிங் இட் டு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். அப்படி வித்தவங்க ரெண்டு பேர் தான் இந்த பிளேன்டிஃப்ஸ். ஓகேவா. மீதி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு பிடபிள்யூ அவங்க சைடு விட்னஸஸா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இங்க கவனிக்க வேண்டியது என்ன, எப்படி ருக்மணி பாய்க்கு டைட்டில் வந்துச்சு அப்படின்றது. பிகாஸ் பிளேன்டிஃப்ஸ் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க, எங்களுடைய ஓனர் ருக்மணி பாய், ஷி ஒன்லி சோல்ட் அஸ். அப்போ ருக்மணி பாய் ஷுட் ஹேவ் ஹேட் அ பர்ஃபெக்ட் டைட்டில்னோ. அந்த டைட்டில் எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கு ப்ரூஃப் இல்ல. இட் இஸ் அன் ஓரல் கிஃப்ட் ஃப்ரம் தாமோதர் ராவ். நெக்ஸ்ட், பிளேன்டிஃப்ஸ் ஆர் சேயிங் வி மியூட்டேட்டட் த பிளாட்ஸ். பர்ச்சேஸ் பண்ண பிறகு நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ்ல எல்லாமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. ரெண்டு பார்ட்டியுமே அதான் சொல்றாங்க, நாங்க கொண்டு வந்துட்டோம் ரெக்கார்ட்ஸ்ன்றாங்க. ரெண்டு பேர்ட்டும் என்னன்னு கேட்டா டாக்ஸ் ரிசீட்டை காட்டுறாங்க. ஸோ டாக்ஸ் ரிசீட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, from plaintiff's tax receipt, what we can see is they are paying tax from 1978 only. They purchased in 1968, but they are paying tax only from 1978, which is after the purchase by dependent. But 78 ல இருந்து கண்டினியூஸா பே பண்ணிட்டு வராங்க டாக்ஸ். டிபெண்டன்ட்டும் நான் முனிசிபல் ரெக்கார்ட் வச்சிருக்கேன்றார் இல்லையா, அவர் என்ன காட்டுறாருன்னா, he is also showing a tax receipt in the name of தாமோதர் ராவ். ஒரிஜினல் வெண்டர் தாமோதர் ராவ் இருக்கார் இல்லையா, அவர் நேம்லயே இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கிட்டயுமே பார்த்தா ப்ரூஃப் இருக்கு, பட் எதுவுமே ஒரு பர்ஃபெக்டான ப்ரூஃப் ஆகல. plaintiffs are giving proof in their name, but it is not from 1968. 78 ல தான் இருக்கு. they are இப்போ டிஃபரன்ஸ் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, they are also giving tax receipt, they are also showing sale deeds, everything. பட் சேல் டீட் விஷயத்த முடிச்சாச்சுன்றதால நான் வந்துட்டேன். ஏன்னா சேல் டீட் எந்த வகையில முடிச்சாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஓரல் அக்ரிமெண்ட், ஓரல் கிஃப்ட்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, ருக்மணி பாய் கிடைச்சதுன்னு, அது வேலிடான்னு தெரிஞ்சாதான் நம்ம சேல் டீடை பத்தின இதுக்கே நம்ம வர முடியும். அதனால அடுத்ததுக்கு வந்துட்டேன்.
இப்ப டிஃபெண்டன்ட் கொடுக்குற டாக்ஸ் ரிசீட்ல என்னவா இருக்கு, தாமோதர் ராவோட பேர் தான் இருக்கு till 78 வரைக்கும். So they didn't mute it, but anyway, Damodar Rao is the original ownerன்றதுல இந்த மாற்று கருத்தும் இல்ல. So here what we have now, we don't have any clear proof to யார் சைட் சப்போர்ட் பண்றதுக்குமே நமக்கு கிளியர் ப்ரூஃப் இல்ல. இவங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியல பிளேன்டிஃப். அட் த சேம் டைம் இவங்க கிட்ட அந்த இருக்க லெக்குனாவெல்லாம் இவங்க ஃபுல்லா டிஸ்ப்ரூவ் பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு சிவிலை பொறுத்த வரைக்கும் we don't need any beyond reasonable doubt kind of proof. We need only preponderance of probability. அப்படி பார்த்தா ரெண்டு சைடுமே ப்ரீபாண்டரன்ஸா இருக்கு. அதான் பிரச்சனை இந்த கேஸ்ல. ட்ரையல் கோர்ட் என்ன பண்றாங்க, இட் இஸ் டிக்ரீட் இன் த ஃபேவர் ஆஃப் பிளேன்டிஃப். யாரு ருக்மணி பாய் கிட்ட இருந்து வாங்கினாங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த எதை பேஸ் பண்ணி, ரெண்டு சேல் டீட்ஸ் எல்லாமே 1968 டேட்ஸ் பேக் ப்ரையர் டு இவங்கன்றதால, ப்ரையர் டு டிஃபெண்டன்ஸ் முன்னாடியே வாங்கிட்டாங்க. அண்ட் 78ல இருந்து தே ஆர் பேயிங் டாக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அண்ட் ஓரல் எவிடன்ஸ் இதையும் கம்பைன் பண்ணி the trial court is deciding that plaintiffs were the owners, plaintiffs were in possession from the date of purchase, defendant interfered with the possession, so இங்க இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. பேசிக்கலி நான் இங்க தேர் ஓனர்ஸ்னு ஒரு வார்த்தை விட்டுட்டேன், பட் அது வந்து இட்ஸ் நாட் அ பாயிண்ட் ஃபார் கன்சிடரேஷன் பிகாஸ் இட்ஸ் இன்ஜெக்ஷன் சூட். ஸோ இந்த கேஸ்ல என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற கதையை சொல்லிட்டு வரேன் இல்லையா, இது வந்த பிறகு இந்த ஸ்டோரியை கேட்ட பிறகு இந்த கேஸ் எதுக்காக ஃபேமஸ் அந்த விஷயத்துக்கு போவோம். ஓகேவா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கைட் ஃபார் ப்ராக்டிசிங் லாயர்ஸ் as well as எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு டு டிட்டர்மைன் which case which kind of suit should be filed அந்த மாதிரி. ஓகே, ஸோ ட்ரையல் கோர்ட் இஸ் ஹோல்டிங் இன் ஃபேவர் ஆஃப் த பிளேன்டிஃப். அப்பீல் போறாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிட்ட. அவங்க என்ன சொல்றாங்க, பிளேன்டிஃப் வந்து பிரைமா ஃபேசி கேஸை கூட ப்ரூவ் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்? டைட்டில் அல்லது பொசிஷன் ஏதாவது ஒண்ணு தாங்கிட்ட இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கணும். பட் ரெண்டையுமே அவங்க கிளியரா ப்ரூவ் பண்ணல. பிகாஸ் டிஃபெண்டன்ட் இஸ் ரைசிங் அ கிளவுட் ஆன் த டைட்டில். டிஃபெண்டன்ட் வந்துட்டு ஆமா நீ தான் ஓனர் ஒத்துக்கிறேன், ஆனா நீ பொசிஷன்ல இல்லையேன்னு சொல்லல. இவர் எப்படி ஓனர்னு சொல்றாரு, பிளேன்டிஃப்ஸ் எப்படி ஓனர்ன்றாங்களோ அதே மாதிரி டிஃபெண்டன்ஸும் நாங்க ஓனர்ன்றாங்க. இவங்க எப்படி நாங்க பொசிஷன்ல இருந்தோம் முனிசிபல் ரெக்கார்டை காட்டுறாங்களோ இவங்களும் அதே காட்டுறாங்க. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது டிஃபெண்டன்ட் கிடையாது. டிஃபெண்டன்ட் ஒரு கிளவுட ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டாரு, ஒரு பிளர் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண பிறகு இட் இஸ் a plaintiff who has to prove. இனிஷியலாவே பிளேன்டிஃப் மேலதான் அது இருக்கு. தட் டு when a cloud is created by the defendant, வெறும் இன்ஜெக்ஷன் சூட் போட்டது தப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சொல்றாங்க. சரிங்களா? when there is a cloud, when there is a dispute in title, mere injunction suit is not maintainable. அட்லீஸ்ட் டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டாக்குமெண்ட் எல்லாம் ஃபைல் பண்றாருல, டைட்டில் பிளேன்டிஃப் இல்லவே இல்லைன்றாருல, அப்பயாச்சும் இவங்க என்ன பண்ணிருக்கணும், சூட்டை அமெண்ட் பண்ணிருக்கணும். என்னன்னு, ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் அமெண்ட் பண்ணிருக்கணும். அந்த வாய்ப்பையுமே இவங்க தவற விட்டுட்டாங்க. ஸோ இவங்க பிரைமா ஃபேசி எஸ்டாப்ளிஷே பண்ணலன்னு சொல்லி சூட் வந்துட்டு இது பண்ணிடுறாங்க, டிஃபெண்டன்ட் ஃபேவரா வந்துடுது. நவ் இட்ஸ் கோயிங் டு ஹை கோர்ட். செகண்ட் அப்பீல் போகுது. செகண்ட் அப்பீல்ல என்ன ஆகுதுன்னா, அகெயின் ட்ரையல் கோர்ட் என்ன சொல்லிச்சோ அதே அஃபர்ம் பண்ணிட்டு ஆன் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ். பசுப்பு குங்குமம் அப்படின்ற அந்த ஓரல் கஸ்டமரி ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, இட் நீட் நாட் பி ரெஜிஸ்டர்ட். ஸோ அது வேலிட்னு இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அனதர் திங், இதுக்கு முன்னாடி எங்கேயுமே சொல்லாத ஒரு ஃபேக்ட் இங்கதான் வருது செகண்ட் அப்பீல்ல வரும்போது, ஹைகோர்ட் கிட்ட வரும்போது தான். திஸ் தாமோதர் ராவ், who is the vendor of the defendants, he only executed, signed as a witness for the sale deed executed by ருக்மணி பாய். Do you get it? இல்ல இப்ப நீங்க ஸ்லைடு பாத்தீங்கன்னா புரியாது, இந்த ஸ்லைட்ல இது இல்ல. இன்னைக்கு என்ன வீக்கெண்ட் கூட இல்லையா, எத்தனை கால் வருது? சரி, ஓகே. ருக்மணி பாய் சேல் டீட் போட்டாங்கல்ல, ருக்மணி பாய் இஸ் தி வெண்டர், பிளேன்டிஃப் 1 and 2 தான் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி சேல் டீட் போடுறாங்கல்ல, அந்த சேல் டீட்ல இவர் தான் விட்னஸாவே சைன் பண்றாரு, தாமோதர் ராவ். ஒருவேளை அவர் தங்கச்சிக்கு கொடுத்த அந்த ஓரல் கிஃப்ட் வேலிடா இல்லைன்னாலோ, இல்ல அது அவருக்கு கன்சென்ட், ஆமா இது உண்மைதான் சொல்லி ஒரு கன்சென்ட் கொடுக்கலனாலோ, இதுக்கு ஏன் அவர் சைன் போட்டிருக்க போறாரு? கரெக்டா? He appears before the sub register and he is putting his sign. It means that he supports the claim of Rukmani Bai. The oral gift is valid. And the oral gift valid na என்ன அர்த்தம்? ருக்மணி பாய்
இஸ் த அப்சல்யூட் ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பிளேன்டிஃப்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வித்தது கரெக்ட். அப்போ பிளேன்டிஃப் தான் ஓனர்ஸ். இதுக்கப்புறம் விற்கிறதா இருந்தா யார் பண்ணணும்? பிளேன்டிஃப் தான் பண்ணணும். ஆனா 77ல தாமோதரா வித்திருக்காரு. அப்போ அது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் இஸ் மென்ஷனிங் திஸ் பாயிண்ட். அண்ட் தே ஹைகோர்ட் இஸ் டேக்கிங் டூ மோர் திங்ஸ். ஒன் இஸ் நம்ம இங்க வந்து இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்டிருப்பேன். அதுல செக்ஷன் 41 ஆஃப் டிபி ஆக்ட்னு சொல்லிட்டு ஆஸ்டென்சிபிள் ஓனர் கான்செப்ட் அது. கேன் சம்படி எக்ஸ்பிளைன் வாட் இஸ் அன் ஆஸ்டென்சிபிள் ஓனர்? 41 ஆஃப் டிபி ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்ட்டு. Come on, Anusha, Pavitra, Uma Devi, Sukanti, don't make me take attendance. யாராவது தருவாங்க. ஒரிஜினல் ஓனர் அவங்க கிடையாது. பட் ஆனா ஓனர் வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா அவரோட மேலதான் உண்மையான ப்ராப்பர்ட்டி நேம் இருக்கும். ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து ஓனர் மாதிரி இருப்பாங்க. அதுதான் ஆஸ்டென்சிபிள் ஓனர். பார்க்க ஓனர் மாதிரி, ஆனா அவங்க ரியல் ஓனர் கிடையாது. அதான் ஓகே, அதுதான் ஹோல்டிங் அவுட். தன்னை ஓனராக காட்டிக்கொள்வது, பட் நிஜமான ஓனர் கண்ட்ரோல் எல்லாமே வேற ஒருத்தர் கிட்ட இருக்கும் அப்படின்றது தான். சரி, ஓகே. பட் இப்போ 41 ஆஃப் டிபி ஆக்ட் என்ன சொல்லுது ஆஸ்டென்சிபிள் ஓனர் பத்தி அப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி ஆஸ்டென்சிபிள் ஓனர் ரெப்ரசென்ட் பண்ணி இது பண்ண பிறகு இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா இட் ஷுட் நாட் பி வாய்டபிள் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் லைக் இந்த கேஸ்ல தாமோதர் ராவ் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒரு ஹைகோர்ட்டே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்படி ஒரு பிளீயே எடுக்கல, எந்த ஒரு பார்ட்டியுமே எடுக்கல. ஸ்டில் அவங்களே ஒரு பாசிபிலிட்டி கற்பனை பண்றாங்க. ஒரு வேளை அந்த ஓரல் கிஃப்ட் வேலிட் இல்லைன்னு வச்சுப்போம். ருக்மணி பாய ஒரு ஆஸ்டென்சிபிள் ஓனரா காட்டி தான் தாமோதர் ராவ் வந்து இது பண்ணிருக்காருன்னு வச்சுப்போம், சேல் பண்ணிருக்காருன்னு வச்சுப்போம். ஸ்டில் இட் இஸ் நாட் வாய்டபிள் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தாமோதர் ராவ் ஆர் இஸ் இன்ட்ரெஸ்ட். தட் யார் பேர்ல இது பண்ணாங்களோ அவங்க ருக்மணி பாய் இஸ் நாட் த ஓனர்னு சொல்லி அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸா இவர் வந்து இவரோட ஆப்ஷன்ல அது வாய்டபிள் கிடையாது அப்படின்னு தான் அதுல வரும். அது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட். ஸோ இது இப்படி ஒரு விஷயம் யாருமே எடுக்கல, இருந்தாலும் ஹைகோர்ட் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பொசஷன் ஃபாலோஸ் டைட்டில்ன்ற கான்செப்டும் வரும். ஸோ அந்த பொசஷன் ஃபாலோஸ் டைட்டில்ன்றதும் நான் ஒன் ஆஃப் த இந்த கேஸ் வரும்போது படிக்க வேண்டிய கான்செப்டா வச்சிருப்பேன். இந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, செகண்ட் அப்பீல் அலோவ் பண்ணி ட்ரையல் கோர்ட் ஃபர்ஸ்ட் பிளேன்டிஃப் தான் கரெக்ட்னு சொன்னாங்க இல்லையா, பிளேன்டிஃப் தான் என்டைட்டில்ட் ஃபார் இன்ஜங்ஷன் சொல்லி அதே ஆர்டரை கொடுத்துட்றாங்க. நவ் it is coming before the Supreme Court as a special leave petition on many grounds. For example, on the ground இவங்க வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ளீட் பண்ணவே இல்லை, இவங்களா ஏன் அதை எடுக்கணும் அப்படின்றது. இதுல டைட்டில் டிஸ்பியூட் இங்க வரவே இல்லை. இட்ஸ் an injunction suit. பொசஷன் நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கலாம், ஏன் நீங்க டைட்டில வந்து ஒரு இதுவா கொண்டு வந்தீங்க? ஏன்னா ஹைகோர்ட் வந்து டைட்டில ஒரு விஷயமா பேசியிருப்பாங்க, அதுல ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கிரவுண்ட் 3 issues are framed. One is prohibitory injunction related to immovable property. What is the scope அப்படின்றாங்க. ஸ்கோப்னா எந்தெந்த இடத்துல அதை அப்ளை பண்ண முடியும், எங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. செகண்ட்லி, இந்த கேஸ்ல பிளேன்டிஃப்ஸ் வந்து வெறும் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டாங்களே அது போதுமா, இல்ல டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டிலும் கேட்டிருக்கணுமா அப்படின்றது. ஏன் இது ஒரு இஷ்யூவா வருது அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்னன்னு சொல்றாங்க, நீ டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அப்பீல் டிஸ்மிஸ் பண்றாங்க, சாரி அப்பீல அலோவ் பண்றாங்க. அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இல்ல அது தப்பான வியூன்னு ஹைகோர்ட் சொல்லுது. அதனால இட் பிகம்ஸ் நெசசிட்டி. பிளேன்டிஃப் வந்து வெறும் இன்ஜெக்ஷன் சூட் போட்டா போதுமா, இல்ல டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் இந்த கேஸ்ல தேவையா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது ஹைகோர்ட் வந்து ஒரு வியூ எடுத்தாங்க இல்லையா, இட் ஹேட் சம் ரிமார்க்ஸ் அபவுட் த டைட்டிலை பத்தி இங்க நாங்க பேசவே இல்லையே, நீங்க ஏன் டைட்டிலை பத்தி எடுத்தீங்கன்னு ஹைகோர்ட்டை வந்து அந்த கிரவுண்ட்ல ரைஸ் பண்ணிருப்பாங்க. லைக் ஹைகோர்ட் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி டிஃபெண்டன்ஸ் ஒரு கிரவுண்டா ரைஸ் பண்ணிருப்பாங்க. டைட்டில ஒரு இதுவா எடுத்தது ஓகேவான்னு சொல்லி தான் இப்போ இன்னொரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. Factual question of title, which was not the subject matter of any issue, and based on a finding thereon, reverse decision of appellate court. So இது மூணுத்துக்கும் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிக்ளரேஷன் சூட்னா என்ன, இன்ஜெக்ஷன் சூட்னா என்ன, பொசஷனுக்கு என்ன, எப்போ இந்த சூட் போடுவாங்க, இந்த கான்செப்ட்லாம் தெரியணும். For practicing advocates and those who have already studied this case, it will be easy.
போகாதவங்களுக்கு சத்தியமா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரி யாருக்கு புரியுது அவங்களுக்கு தான் கிளாஸ், ரைட்டா? அதனால இப்போ we are going to delve into that very basic concept. டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன? விளம்புறது. இவர்தான் என் மகன் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்களே, இனி உங்கள் அடுத்த ராஜா இவர்தான். சோ தட் விளம்புகை இஸ் டிக்ளரேஷன். திஸ் பர்சன் இஸ் என்டைட்டில்டு டு அப்படின்னு, இவர் இந்த இடத்துக்கு உரிமையானவர், இவர் இதற்கு தகுதியானவர், இவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தம் அப்படின்னு தெரிவிக்கிறது தான் டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் சூட் எப்ப போடுவாங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டில இதோட உரிமையாளர் யாரு, அதான் டைட்டில்னு வாங்க. அந்த டைட்டில்ல டவுட் இருக்கு, அந்த டவுட் என்னன்னு சொல்லுவோம், கிளவுடுன்னு சொல்லுவோம். கிளவுடு, அது ஏன் கிளவுடுன்றாங்கன்னா, இப்போ கிளவுடு ஒரு விஷயத்த மறைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. பட் இட் டசன்ட் மீன் தட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சூரியனோ இல்ல அங்க பறந்து போன ஏரோப்ளேனோ இல்லைன்னு ஆயிடாது. when the cloud removes, when it moves, we can see what is behind it. So it is merely a cloud on the இது. So whenever there is a cloud in the title, இவன் ஓனரா இவன் ஓனரா, யார் உரிமையாளர் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்போது ஃபைல் பண்ண வேண்டிய சூட் வந்து டிக்ளரேஷன். எங்க 2 பேர்ல யார் அதுக்கான உரிமையாளர், யார் அதற்கு பாத்தியப்பட்டவங்கன்னு, யார் இப்ப இது கூட போடுவோம். ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, நாங்க தான் லீகல் ஹேர் டிக்ளேர் பண்ணுங்கன்னு போடுவாங்க. ஓகேவா? சோ நான் எதை கேட்கிறேனோ அதற்கு நான் உரிமையானவர் அப்படின்னு சொல்லி விளம்பு அப்படின்னு கேட்கறதா டிக்ளரேஷன்றது. அது எப்போ வரும்? என்னோட அந்த லீகல் ஸ்டேட்டஸ்ல ஒரு டவுட் இருக்கும் போது தான். லீகல் ஸ்டேட்டஸ்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஓனர், இல்ல இந்த பர்சனோடைய வாரிசு நானு. இந்த லீகல் ஸ்டேட்டஸ்ல ஒரு டவுட் கிளவுட் வரும்போது டிக்ளரேஷன் சூட் ஷுட் பி ஃபைல்டு. கிளியரா? ஃபார் those who are not practicing, காலேஜ் படிக்கிறவங்க அவங்களுக்குலாம். நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் சூட் எப்போ போடுவாங்க? இன்ஜெக்ஷன்னால என்னது? ஒரு உறுத்துதல் அப்படின்வாங்க. தட் இஸ் டூ இட் ஆர் டோன்ட் டூ இட் அப்படின்ற மாதிரி வரும். இட் வில் என்ஷோர் த ஸ்டேட்டஸ் குவோ. சூட் கொண்டு வராங்க, அந்த கொண்டு வர ஸ்டேஜ்ல அது என்னவா இருக்கும், லைக் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, அதை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது எப்படி வேணா 2 விதமா இருக்கலாம். ஒன்னு ப்ரொஹிபிட்ரி, இவரை பண்ண விடாம தடுக்கிறது. லைக் ஒரு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே போறாரு, என்னோட பார்த்து இது மறைக்குது, so prohibit him from doing that so that I will enjoy a status quo. That is prohibitory injunction. Next is a I'm sorry mandatory injunction. mandatory na make him do it. என்னோட இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டான், வைக்க சொல்லு, என் ஃபென்ஸ் ரிமூவ் பண்ணால அதை வைக்க சொல்லு அப்படின்றது. டூ இட் ஆர் டோன்ட் டூ இட், அந்த அந்த செய் அல்லது செய்யாதுன்னு சொல்ற செயல் என்னவா இருக்கும்னா ஸ்டேட்டஸ் கோவை ரெஸ்டோர் பண்ணோன்றதுக்காக செய்யறதா இருக்கும். அதுதான் இன்ஜெக்ஷன், ஐ மீன் இன்ஜெக்ஷனோட கான்செப்ட். எப்போ அதை போடுவாங்க, எப்போ ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஆல்ரெடி பீஸ்ஃபுல் பொசிஷன்ல இருக்காங்க, பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல சுவாதீனம் எடுத்து பராமரிச்சு வரும்போது ஒருத்தர் திடீர்னு அதுக்கு ஒரு இடையூறு செய்யறாங்க, இன்டர்ஃபியரிங் வித் த பீஸ்ஃபுல் பொசிஷன். அந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு இன்ஜெக்ஷன்றது தேவைப்படும். சோ இன்ஜெக்ஷனுக்கு முக்கியமான கீவேர்டு என்ன? பொசஷன். உன்கிட்ட அது இருக்கா, அதான் விஷயம். என்கிட்ட இருந்துச்சு, அவன் எடுத்துக்க பாக்குறான். என்கிட்ட இருந்துச்சு, அதுல வேலி போட பாக்குறான். என்கிட்ட இருக்கு, அதை அவன் மறைக்க பாக்குறான். லைக் ட்ரைங் டு எரெக்ட் சம்திங் லைக் தட். he is trying to remove it அந்த மாதிரி. சோ என் பீஸ்ஃபுல் பொசிஷனை டிஸ்டர்ப் பண்றவனை தடுக்கணும், இதுதான் இன்ஜெக்ஷன்ன்றது. இது எப்போ வரும் தெரிஞ்சிச்சா? டிக்ளரேஷன் எப்போ? இதற்கு நான் உரிமையானவரா அப்படின்ற ஒரு கிளவுட் வரும்போது. இன்ஜெக்ஷன் எப்போ? மேல சொன்ன டிக்ளரேஷன். செகண்ட் இன்ஜெக்ஷன் எப்போ வரும்? நான் அதற்கு உரிமையாளரா தகுதியாளரா, எனக்கு டைட்டில் இருக்கா, அதெல்லாம் விஷயம் இல்ல, நான் இதை வச்சிருக்கேன், என்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் இதுல வாழ்ந்து வரேன், அதை ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ண வராங்க, அப்ப அவங்கள ஸ்டாப் பண்ணணும், அது இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் பொசஷன் எப்போ போடுவாங்க? ரெக்கவரி ஆஃப் பொசஷன். when you are dispossessed, when you are unlawfully dispossessed, recovery of possession போடுவோம். இல்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பொசஷன்ல நான் இல்ல, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து தான் வரேன், சோ யூ வில் நாட் பி இன் பொசஷன், அதுக்கு ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்போம். சோ எப்பெல்லாம் எந்தெந்த சூட் போடணும்ன்றது தான் நம்ம டேப்ல காலம்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லைக் பொசஷன் ஃபாலோஸ் டைட்டில் எப்போ அப்ளை ஆகும்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன் பேசிக் கான்செப்ட்ல. அது எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்பவே சொல்லிடலாமா, இதை முடிச்சுட்டு இந்த டேப்ல காலம் முடிச்சுட்டு சொல்லலாமான்னு பாக்குறேன். சரி, டேப்ல காலம் முடிச்சுட்டு சொல்றேன். இந்த டேப்ல காலம் எதுக்குன்னா, there are 3 issues in the SLP. ஒன்னு என்ன? prohibitory injunctionோட ஸ்கோப் என்ன. செகண்ட்லி, டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டிலுக்கு சூட் போட்டுக்கணுமா, வெறும் இன்ஜெக்ஷன் போதாதா அப்படின்றது. தேர்ட்லி, கொஸ்டின் ஆஃப் டைட்டில் எழுப்பவே இல்லை, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த இஷ்யூவாவே இல்லை இன்ஜெக்ஷன் சூட்ல, அப்புறம் ஏன் ஹைகோர்ட் அந்த
டைட்டில்ன்ற விஷயத்தை எடுத்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் நாம இந்த டி ஜூரி பொசிஷன் ஃபாலோஸ் டைட்டில் இதுக்கெல்லாம் வருவோம். So let's move on to the tabular column. சார் tabular column கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணி வைங்களேன். இது வந்துட்டு இந்த கான்செப்ட இந்த tabular column விட சிம்பிளா சொல்ல முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் நானு. So please follow it diligently. ஓகே, ரெண்டு விஷயம், ரெண்டு கிரைட்டீரியா, பொசிஷன், டைட்டில், ரெண்டு விஷயம் இருக்கா? இப்போ டைட்டில் இது எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, கீழே காலம் வைஸ் ஃபாலோ பண்ணணும். மேல என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, ஸோ ஃபைனல் என்ன, அந்த மாதிரி. ஸோ நான் சொல்ல ஃபாலோ பண்ணுங்க. Pன்றது இங்க பிளைண்டிஃப், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிபெண்டன்ட். டைட்டில் ஆஃப் பி, டைட்டில் ஆஃப் பிளைண்டிஃப் இஸ் நாட் அ கிரைட்டீரியா அப்படின்னா அதுக்கு கீழே அப்படியே வாங்க. ஒருத்தர் வந்து அந்த டைட்டில் யாருக்கிட்ட வேணா இருந்து போடாது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் பீஸ்ஃபுல் லாஃபுல் பொசிஷன்ல இருந்தேன், இதை அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காலமோட அண்டர்ஸ்டாண்டிங். டைட்டில பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே பாதர் பண்ணிக்கல. அதாவது plaintiff doesn't bother about the title, but as far as possession is concerned, he is saying I am in peaceful and lawful possession of the property. இந்த சிச்சுவேஷன்ல என்ன சூட் போடணும், இதுதான் கொஸ்டின். டைட்டில் என்கிட்ட இல்லைன்னு அவரே கூட ஒத்துப்பாரு, ஏன்னா டெனண்டா இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. டைட்டில் என்கிட்ட இல்ல, ஓனர் வேற ஒருத்தர். ஆனா இவன் வந்து நான் தான் டெனன்ட்னு சொல்லி, இல்ல unlawfully he is trying to evict me, disturb me. So title is not a criteria for this type of suit. யார்கிட்ட இருக்குன்றது விஷயம் இல்ல, சட்டப்படியான அமைதியான பொசிஷன்லாம் இருந்து வரேன். அதான அமைதியான, வேற எந்த இடையூறும் இல்ல, வேற யாரும் இதே மாதிரி எனக்கு டைட்டில் அப்படின்னா கிளைம்க்குலாம் எதுவும் வரல. ஸோ தட் பீஸ்ஃபுல் பொசிஷன்லாம் இருந்து வரேன். அதை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்றான்னா என்ன டைப் ஆஃப் சூட் போடணும், அதுதான் லாஸ்ட் காலம்ல இருக்கும். The type of suit is injunction simpliciter. அது ஏன் புரியுதா? Title is not at all disputed. Title is not a criteria in this suit. I may be a mere tenant or ஒரு லைசன்ஸியா இருக்கலாம், எனக்கு அதுல ஓனர்ஷிப்பே இல்லாம இருக்கலாம், அது ஒரு மேட்டரே இல்ல. ஆனா நான் பீஸ்ஃபுல் பொசிஷன்ல இருந்து வரேன், லாஃபுல் பொசிஷன்ல இருக்கேன், என்ன ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க, ஏன்னா சம்மந்தம் இது இல்லாம எவிக்ட் பண்ண பாக்குறாங்க. அப்போ என்ன போட முடியும், இன்ஜெக்ஷன் போட முடியும். இன்ஜெக்ஷன் சிம்பிளிசிட்டன்றாங்க, மியர் இன்ஜெக்ஷன் கேன் பி ஃபைல்டு. நெக்ஸ்ட் காலம் பாருங்க. டைட்டில்ல யாரும் டிஸ்பியூட் பண்ணல. அன்டிஸ்பியூட்டட்னா என்ன அர்த்தம்? முன்னாடி சொன்னது இதுவும் ஒண்ணு கிடையாது. முன்னாடி சொன்னதுல வந்து they don't care, the plaintiff doesn't care who has title. பட் இங்க வந்துட்டு டைட்டில் இஸ் நாட் டிஸ்பியூட்டட், அதாவது ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. இப்போ plaintiff is saying plaintiff ஓட டைட்டில்ல எந்த ஒரு கிளவுடும் இல்ல, சேல் டீட் இருக்கு, சாரி ஓகே, ஏதோ தாய் பத்திரம் இருக்கு, அவருக்கு எப்படி அக்வயர் பண்ணாருன்றதுக்கான ப்ரூஃப் இருக்கு, எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. ஸோ டைட்டில் அசைக்க முடியல, ஆனா அவர்கிட்ட பொசிஷன் இல்ல. இப்போ அவர் என்ன பண்ணும், டைட்டில்ல ப்ராப்ளம் இல்ல, தட் இஸ் he is the owner but he is not in possession, so somebody is trying to take his property away. இப்போ அவர் என்ன பண்ணும், எது இல்ல, பொசஷன் இல்ல, அப்போ பொசஷன் வேணும்னு கேட்கணும். ரெண்டாவது தடுக்கிறதுக்கு என்ன போடுவோம், இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ இன்ஜெக்ஷன் ஸ்டாண்டர்டு, இந்த 4 சிச்சுவேஷன்லயுமே இன்ஜெக்ஷன் ஸ்டாண்டர்ட், கண்டிப்பா போடதான் செய்வோம் இன்ஜெக்ஷன் சூட்டு. அது வெறும் இன்ஜெக்ஷனா இல்ல இன்ஜெக்ஷன் கூடவே வேற ஏதாவது போடுற மாதிரிதான் விஷயம். டைட்டில் இஸ் நாட் அட் ஆல் இஷ்யூ, ஒன்லி பீஸ்ஃபுல் பொசிஷன் இஸ் டிஸ்டர்ப்டுனா இன்ஜெக்ஷன் சிம்பிளிசிட்டி இஸ் இனஃப். வென் டைட்டில் இஸ் கிளியர், டைட்டில் இஸ் அன்டிஸ்பியூட்டட், டைட்டில் வந்து ஷேக் பண்ணவே முடியல, ஆனா அந்த டைட்டில வச்சிருக்கிற பர்சன், கிளியரான டைட்டில ஹோல்ட் பண்ற பர்சன் பொசிஷன்ல இல்ல, வேற யார்ட்டையும் இருக்கு அந்த பொசிஷன். அப்ப என்ன பண்ணும், வெறும் இன்ஜெக்ஷன் போட்டா போதுமா? வெறும் இன்ஜெக்ஷன் என்ன அர்த்தம், ஸ்டேட்டஸ் கோன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், தன்னை டிஸ்போசஸ் பண்ணிட்டான்னு தானே அவன் போறான், என்கிட்ட பொசிஷன் இல்லன்னு ஏன் சூட் போடுறான், ஐ வாஸ் டிஸ்போசஸ்டுன்னு போறான் அந்த ஓனரு. அப்போ வந்து வேற இன்ஜெக்ஷன் கூட ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம், எவன் டிஸ்போசஸ் பண்ணா அவன்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கணும் தானே மீனிங் ஆகும். ஸோ ஹி ஹாஸ் டு கிளைம், எனக்கு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கொடு, என்னுடைய உடமையை மீட்டு கொடு, பிறகு அவனை என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ. இதுதான் இந்த சிச்சுவேஷன். புரியுதா? இதுக்கு தான் நான் ரெட்ல போட்டிருப்பேன். எது வந்து டர்புலன்ட்ல இருக்கும், லைக் எது வந்து பாதிப்புக்கு உள்ளாக போதும், அந்த இடம் வந்துட்டு ரெட்ல மார்க் பண்ணிருப்பேன். இப்போ செகண்ட் காலம்ல பாத்தீங்கன்னா பொசஷன் இல்லை அப்படின் போது என்ன கேட்கணும், பொசஷன் வேணும்னு கேட்கணும். கீழே காலம் பாத்தீங்கன்னா தெரியும், P is not in possession, so suit for possession should be filed in addition to injunction. ஓகே, தேர்ட் காலம் பாருங்க. நான் சொல்ல அந்த பர்டிகுலர் காலமே பாருங்க, நீங்க ஒட்டு மொத்தமா பார்த்தா காப்பி பண்றதுல இருந்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். தேர்ட் காலம்ல
டிஃபரெண்ட் வராரு, பிளெயின்டிஃப் வந்து அவரு டைட்டில் எல்லாம் ப்ரூவ் பண்றாரு. டிஃபரெண்ட் என்ன பண்றாரு, அதே மாதிரி என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, நானும் இதுல ஓனர்ன்றாரு. அது ஒண்ணு. இதுக்கு என்ன அர்த்தம், டிஃபரெண்ட் அசர்ட்டிங் டைட்டில்னு அர்த்தம். டிஃபரெண்ட் இஸ் சேயிங் ஐ am the owner, so he is claiming title over the property, which the plaintiff also claims the same right. இன்னொன்னு என்ன, டிஸ்பியூட் பண்றாங்க, யூ ஆர் நாட் த ஓனர், அதான் டிஸ்பியூட் பண்றது. இப்போ plaintiff is saying I am the owner, defendant is saying you are not the owner, some third person is the ownerன்றாரு. That is called disputing. தேர்ட் வந்து கிளவுடிங். கிளவுடிங்னா என்ன அர்த்தம்னா, நீ இப்படி ஒரு இது போட்டிருக்க, ஆனா இப்படி ஒரு இதுவே நடக்கலையாமே, என்னோட இப்போ சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸ் தான் டிபெண்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். இஸ் சேயிங் நான் ஒரிஜினல் வெண்டார் கிட்ட, என்னோட வெண்டார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மூலமா ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா எனக்கு கொடுத்தாரு, நீ ஒரு டிரான்சாக்ஷன் சொல்ற, பட் தட் டிரான்சாக்ஷன் சீம்ஸ் டு பி சஸ்பீஷியஸ், அது நடக்கவே இல்லை. இந்த மாதிரி உன்னோட டைட்டில முழுசா அவன் மறுக்கல, உன்கிட்ட இல்லன்றதுக்கு அவன்கிட்ட ப்ரூஃப் இல்ல, டிஃபரெண்ட் கிட்ட ப்ரூஃப் இல்ல, ஆனா ஹி இஸ் கிரியேட்டிங் அ கிளவுட், உன் டாக்குமெண்ட் சரியில்லை, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கல, இது வந்து அன்ரெஜிஸ்டர்டா இருக்கு, ஸோ சம்திங் ஹி இஸ் கிரியேட்டிங் அ கிளவுட். இந்த 3 சிச்சுவேஷன்ல என்ன ஆகுது, டைட்டில்ல ப்ராப்ளம் வருதா, எவன் ஓனர் எவன் உரிமையாளர்னே தெரியாம இப்ப யாருக்கு நான் என்ன கொடுப்பேன், கரெக்டா? சோ டைட்டில் ஆஃப் பி இந்த 3 சிச்சுவேஷன்ல டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணும், டைட்டில் டிஸ்டர்ப் ஆனாலே என்ன நான் சொன்னேன், டிக்ளரேஷன் சூட் போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், பொசஷன் எடுத்து கொடுத்துட முடியுமா, இல்ல இன்ஜெக்ஷன் நீ உள்ள வராதுன்னு சொல்லிட முடியுமா? அப்ப உள்ள வராதுன்னு சொல்லணும் கூட யாரை நீங்க சொல்லுவீங்க, யாருக்கு டைட்டில் இருக்கோ அவனை தவிர மீதி யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொல்லுவோம். அப்ப டைட்டில ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம் இல்லையா. டைட்டில் இஸ் டிஸ்பியூட்டட் வரும்போது டிக்ளரேஷன் கண்டிப்பா போடணும். அதுக்கு கன்சிக்வென்ஷியலா இன்ஜெக்ஷன் போடும். அதுக்கு 2 காலம்லயும் கொடுத்துரும். ஒன்னு வந்து டைட்டில் இஸ் டிஸ்பியூட்டட், செகண்ட் வந்து பிளெயின்டிஃப் பொசிஷன்ல இருக்காரு, அவர் தான் வீட்டை பத்திரமா பாதுகாத்து பராமரிச்சு வராரு, அவர் தான் வீட்டுல இருக்காரு, பல வருஷமா இருக்காரு. டிஃபெண்டன்ட் வந்து டிஸ்போசஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். எப்படி மிரட்டுறான், என்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் தான் வேலிடுன்றான், இல்ல எனக்கு நீ வந்து ஓனர் கிடையாதுன்னு சொல்லி கிளவுட் கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணி டிஸ்போசஸ் பண்ணுவேன்ற த்ரெட்டை கொடுக்குறான். அப்ப என்ன பண்ணும், ரெண்டுமே ஆட்டங்கானதா, ஒண்ணு உன் பீஸ்ஃபுல் பொசஷன் டிஸ்டர்ப் ஆகுது, உன் டைட்டிலே இல்லைன்ட்டு அவன். பொசஷன் டிஸ்டர்ப் ஆனா என்ன, ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன சொல்றோம், இன்ஜெக்ஷன் சூட் போடணும்ன்றோம். ஆனா டைட்டிலும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா டிக்ளரேஷன் சூட் போடணும்ன்றோம். டிக்ளரேஷன் கன்சிக்வென்ஷியல் ரிலீஃப் ஆஃப் இன்ஜெக்ஷன். சரிங்களா? ஃபோர்த் சிச்சுவேஷன் அதே மாதிரி, டைட்டிலே டிஸ்பியூட் பண்றான், கிளவுட் கிரியேட் பண்றான், நான் தான் ஓனர்னு அசர்ட் பண்றான். இப்போ என்ன ஆகுது, பிளெயின்டிஃப் பொசிஷன்லயே இல்ல, அவர் இப்பதான் பல வருஷம் கழிச்சு வெளியூர்ல எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வராரு. ஹி ஹேஸ் டாக்குமெண்ட்ஸ், நான் தான் ஓனர்னு சொல்லி டைட்டில் காட்டுறாரு, டைட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவர் கரெக்டா தான் இருக்க மாதிரி இருக்கு. பட் டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது தான் தெரிய வருது அதுக்கப்புறம் ஏதோ சப்சிக்வெண்டா நடந்திருக்கு அப்படின்ட்டு. பட் 2 டிரான்சாக்ஷன்லயுமே தேர் இஸ் ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின் போது என்ன ஆகும், கிளவுட் வரும் டைட்டில்ல, யாருக்கு தான் இது உரிமையானது அப்படின்னு கிளவுட் வருது. சோ பொசஷன்லயும் அவர் இல்ல, அப்ப என்ன கேட்கணும், எது ரெட்ல இருக்கோ அது கேட்கணும்னு சொன்னேன் இல்லையா. எது ரெட்ல இருக்கு, டைட்டிலும் ரெட்ல இருக்கு, பொசிஷனும் ரெட்ல இருக்கு. சோ டிக்ளரேஷன் கேட்கணும், ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கணும், இன்ஜெக்ஷனும் கேட்கணும். இது எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு போது இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்போம். என் பீஸ்ஃபுல் பொசிஷன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது வெறும் இன்ஜெக்ஷன். பொசிஷன்லேயே இல்லைன்னா பொசிஷனை கூட டிஸ்டர்ப் பண்ணாத. டைட்டிலே பிரச்சனை பட் பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா டைட்டிலை டிக்ளேர் பண்ண இன்ஜெக்ஷன் கொடு. டைட்டிலும் இல்ல பொசிஷனும் இல்ல, என்ன பண்ணும், டிக்ளேர் பண்ணுங்க, என் பொசிஷனை மீட்டு கொடுங்க, தென் இவனை என்ன தொல்லை பண்ணாம பாத்துக்கோங்க. இதுதான் சரியா. இதுதான் அந்த கேஸ்ல மெயினா சொல்லிருப்பாங்க. சோ இந்த 4 சிச்சுவேஷன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் ஐ ஹாவ் இது வேற மாதிரிலாம் நான் எழுதி பார்த்தேன், பட் திஸ் சீம்ஸ் டு பி எஃபெக்டிவ். ஓகே, இதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? எனக்கெல்லாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் புரியல, அப்புறம் நான் ஒரு டயக்ராம் மாதிரி போட்ட பிறகு எனக்கு புரிஞ்சுது. பட் இஃப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ என்ன மாதிரி சூட்டை எப்போ போடணும் அப்படின்றதுக்கான ஒரு கைடா இருக்கா இந்த கேஸ். இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ்க்கும் யூஸ் ஆகும், இன்னொன்னு நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். நீங்க ஜட்ஜா போய் உட்காந்த பிறகும் இவங்க போட்டிருக்க சூட் வந்து இனஃப் தானா அப்படின்றதுக்கு இது கிடைக்கும்.
பவித்ரா மேம், நஸ்ரின் மேம், உங்களுக்குலாம் கிளியரா? ஓகே, புரிஞ்சுச்சா? இந்த 4 டைப் ஆஃப் சூட் எப்ப எது வரணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இவங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்றாங்க. லிசன். பிளேன்டிஃப் வந்து ஒரு சூட் போடுறாரு ஃபர்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ நஸ்ரன். சூட் ஒன்று போடுறாரு. சூட் போடும்போது அவருக்கு தெரியுமா என்ன, டிஃபரண்ட் கிட்டயும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அவரோட டைட்டிலும் பெட்டரா இருக்கும், இல்ல அவரோட டைட்டிலுமே ஒரு மாதிரி நம்ப தகுந்த ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து வந்திருக்கும்னு அவருக்கு தெரியுமா என்ன? அவர் என்னன்னு போடுவாரு, நான் பாட்டுக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி விற்கலான்னு வரேன், என் ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு வரேன், அந்த டைம்ல ஒருத்தன் இடையூறு கொடுக்குறான், நான் கேஸ் போடுறேன், சூட் போடுறேன். என்னன்னு போடுறேன், நான் தான் லாஃபுல் ஓனர், நான் பொசிஷன்ல இருக்கேன், நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், இவன் வந்து இன்டர்ஃபியர் பண்றான்னு சொல்லி இந்த இந்த டிஃபெண்டன்ட் மேல கேஸ் சூட் போடுறோம். என்னன்னு போடுவோம், இன்ஜெக்ஷன் போடுவோம். இன்டர்ஃபியர் பண்ணாம இருன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போடுவோம். அதுக்கப்புறம் அவர் டிஃபெண்டன்ட் வராரு, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றாரு. பண்ணும்போது தான் தெரிய வருது, டிஃபெண்டன்ட் வந்து ஹி இஸ் டினையிங் த டைட்டில். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவாங்கன்னு தெரியும் இல்லையா? எவ்ரி பேரா எவ்ரி அவர்மெண்ட் ஷுட் பி டினைட் ஸ்பெசிபிகலி. அப்படி பண்ணும்போது இட் இஸ் கம்மிங் டு த நாலேஜ் ஆஃப் த பிளேன்டிஃப் தட் டிஃபெண்டன்ட் டினைஸ் மை டைட்டில் அண்ட் ஹி கிரியேட்ஸ். நார்மலா டினை பண்றது ஒரு விஷயம் இல்ல, சொல்லிட்டு போயிடலாம். லைக் இல்ல இல்ல இவன் ஓனர்னு சொல்றான், பட் இவன் ஓனரா எனக்கு தெரியல, இவன்லாம் ஓனர் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் இது வந்து ஒரு டினைல் கிடையாது. இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு நேம் சேக் டினைல். இதெல்லாம் டினைல் எப்படி இருக்கணும்னா, அந்த சீரியஸ் கிளவுட உருவாக்கணும். பிளேன்டிஃப் சொன்னது உண்மைதானா, பிளேன்டிஃபோட டைட்டில் அந்த டாக்குமெண்ட் மேலேயே நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பணும். அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு டிஸ்பியூட்ட, ஒரு கிளவுட, ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வராரு டிஃபெண்டன்ட் அப்படின்றது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தோ இல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் மூலமா நமக்கு தெரிய வருது. இப்ப என்ன பண்ணணும், பிளேன்டிஃப் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அமெண்ட் பண்றேன் பிளேன்ட்டன்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளேன்ட்டுக்கு ஃபைல் பண்ணும். சோ அமெண்ட் பண்ணா என்ன ஆகும், என்னென்ன அமெண்ட் பண்ணுவாங்க, வெறும் இன்ஜெக்ஷன் கேட்டாரு. என்னன்னு, நான் ஓனர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்கறாரு. ஐ மீன் நான் பொசிஷன்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்றான்னு கேட்கறாரு. அவன் டைட்டில் டிஸ்பியூட் பண்ண பிறகு நான் தான் ஓனரை டிக்ளேர் பண்ணு, அதுக்கப்புறம் அவனை வந்து இன்ஜெக்ஷன் கொடு அப்படின்னு கேட்பான். சோ வெறும் இன்ஜெக்ஷனாக இருந்தது, டிக்ளரேஷன் வித் கன்சிக்வன்ஷியல் இன்ஜெக்ஷனா மாத்தணும். இதை வந்து தாராளமா பண்ணலாம்னு கோர்ட்டு சொல்லுது. எப்ப பண்ணலாம், டிஃபெண்டோட டினையல் மூலமா ஒரு ஸ்ட்ராங் இது வரணும். சில பேர் ரொம்ப நேம் சேக் வெறும் காப்பி பேஸ்ட் பண்ணி டினை பண்ணுவாங்க. லைக் த ஃபர்ஸ்ட் பேரா விச் ஸ்டேட்ஸ் தட் ஹி இஸ் a ஓனர் இஸ் டினைட், அவ்வளவுதான். அதுக்கு எதுவும் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது, எதுவும் கிளைம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ விஷயம் இல்ல, எப்போ ஒரு சீரியஸ் டிஸ்பியூட் அவங்க ரேஸ் பண்றாங்க, இவன் ஏன் பிளேன்டிஃப் ஓனர்ல தெரியுமா, ஏன்னா அதுக்கு அவனுக்கு வித்த பிறகு எனக்கு வந்து ஐ மீன் அவனுக்கு அந்த ஓரலா இது கொடுத்தாங்க, பட் அதை ரெஜிஸ்டர் பண்ணல, அது வந்து எனக்கு தான் ரெஜிஸ்டர் டீட்ல கொடுத்தாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சீரியஸ் டிஸ்பியூட் அவன் எழுப்பும் போதுதான் பிளேன்டிஃப்க்கு தெரிய வருது தான் டைட்டில்லயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தான் டைட்டில்லயே ஏதோ டிஃபெக்ட் இருக்குன்னு. அப்ப என்ன பண்ணும், நான் தான் ஓனர்னு டிக்ளேர் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுன்னு கேட்கணும். அல்லது இன்னொரு ஆப்ஷன், வித்ரா பண்ணும் சூட்டை, வித்ரா வித் த பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட். நம்ம ஆர்டர் 2 படிக்கும் போது ஒரு இடத்துல படிப்போம், வித் த பெர்மிஷன் ஆஃப் கோர்ட் நம்ம ரிலீஃபை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு. ஸோ வித் த பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் ஹி ஹாஸ் டு வித்ரா த சூட் அண்ட் ஃபைல் அ காம்ப்ரிஹென்சிவ் சூட் ஆஃப் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, இருக்கிற சூட் அப்படியே இருக்கட்டும், OS 10/24 இருக்குது, அந்த OS 10லயே பிளேன்ட்டை மட்டும் அமெண்ட் பண்றேன், பிரேயரை நான் மாத்துறேன், அவ்வளவுதான். இல்லைன்னா அந்த சூட்டே நான் வித்ரா பண்ணிக்கிறேன், OS 10 நான் வித்ரா பண்ணிக்கிறேன், ஸோ அது முடிஞ்சு போயிடும் அந்த கேஸ். பட் வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் என்னன்னு, இதை வந்து நான் டிக்ளரேஷன் கம் இன்ஜெக்ஷன் சூட்டாக காம்ப்ரிஹென்ஸா ஃபைல் பண்றேன்ற ஒரு பர்மிஷனை வாங்கிக்கிட்டு போடணும், வித்ரா பண்ணும். ஸோ தீஸ் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இதை வந்து ஓப்பனா அந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஓகே, இன்னொன்னு அந்த பொசஷன் ஃபாரஸ்ட் டைட்டில்ன்ற விஷயத்த சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல என்ன ஆகும்னா எக்ஸ்கியூஸ் மீ,
சாரி, தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். யா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. ஓகே, தேர் இஸ் அ பில்டிங், சம் பில்டிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் தேர் ஆன். அதோடைய யார் பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓனர்ஷிப் டைட்டில்ன்றது பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட். அதை விடுங்க, யார் பொசிஷன்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது இட்ஸ் வெரி ஈஸி. சம்படி ஹூ இஸ் லிவிங் தேர், சம்மோன் ஹூ இஸ் மெயின்டைனிங் தட் ப்ராப்பர்ட்டி, சம்மன் ஹூ கீப்ஸ் விசிட்டிங் இட், சம்மோன் ஹூ இஸ் பேயிங் த இபி ஆர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆர் அந்த அமெனிட்டிஸ்க்கு பே பண்றவங்க யார் இருக்காங்களோ, முனிசிபல் ரெக்கார்ட்ஸ்ல யார் பட்டா வாங்கியிருக்காங்களோ, அந்த மாதிரி யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த பொசிஷன் வென் something is constructed in the building, in the land. If it is an agricultural land also, based on the cultivation, the nature of use of the land வச்சு நாம we can identify this person is in possession அப்படின்ட்டு. If it is a vacant land, எதுவுமே இல்ல, அதுல ஒரு புல் பொண்ணு கூட இல்ல, இதுல யாரு பொசிஷன்ல இருந்தான்னு சொல்ல முடியும்? யாரு எப்பயாச்சும் ரிலேட்டிவ் எல்லாம் வரும்போது அங்க யார் கொட்டகை போட்டு படுத்து தூங்குறாங்களோ அவங்க பொசிஷன்ல இருந்துச்சு சொல்வீங்களா? நோ. ஹூ இஸ் இன் பொசிஷன் அப்படின்னு ஒரு வேக்கண்ட் லேண்ட், ஐ மீன் பயிரிடவும் இல்லை, எதுவுமே பண்ணல, வேக்கண்ட் லேண்ட் அதான மீனிங். இட் வாஸ் நாட் புட் டு யூஸ். அந்த லேண்டுக்கு எப்படி நீங்க சொல்வீங்க பொசிஷன் எங்கன்னு? சரி, ஏன் ஃபர்ஸ்ட் பொசிஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும்? இன்ஜெக்ஷன் சூட்டுக்கு பொசிஷனை சொல்லிதான் ஆகணும், ரைட்டா? இன்ஜெக்ஷன்ன்றது என்ன? ஒருத்தர் அமைதியான பொசிஷன்ல இருந்து வராரு, அது சட்டப்பூர்வமான பொசிஷன்ல இருந்து வராரு. பொசிஷன் மீன்ஸ் சுவாதீனம், உடைமை இருந்து வராரு. அவருக்கு யாரோ இடையூறு கொடுக்குறாங்கன்னு போதுதான் இன்ஜெக்ஷன் சூட்டு போடுவோம். அப்போ முதல்ல அவரு சுவாதீனத்துல இருந்தாரான்ற கேள்வி வரும். அதுக்குதான் என்னன்னு சொன்னேன், பில்டிங்கோ இல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டாவோ இருந்தா சுவாதீனத்துல யார் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். அதுவே ஒரு வேக்கன்ட் சைட்டா இருந்தா யாரு சுவாதீனத்துல இருந்தாலும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அடிக்கடி யார் அந்த பக்கம் போறாங்களோ இல்ல யார் அங்க படுத்து தூங்குறாங்களோ, லைக் ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை? முனிசிபல் ரெக்கார்ட்ஸுமே இதுவாதான் இருக்கு. ஏன்னா இந்த கேஸ்ல பாருங்க, 2 பேரும் முனிசிபல் ரெக்கார்ட்ஸ் காட்டுறாங்க. அப்போதான் ஒரு விஷயம் சொல்றாங்க, பொசஷன் ஃபாலோஸ் டைட்டில். அப்படி என்ன அர்த்தம்? டைட்டில் எங்கே போகிறதோ சுவாதீனம் பின்னாடி தொடர்ந்து வரும்ன்றாங்க. ஒரு வேக்கண்ட் லேண்டுன்னு வரும்போது பொசிஷனை நான் டிட்டர்மைன் பண்ணணும், அந்த சுவாதீனத்தை நான் முடிவு செஞ்சாதான் அவருக்கு இன்ஜெக்ஷன்ற ஒரு ரிலீஃபை கொடுக்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு டவுட் வரும்போது, யாருக்கிட்ட அந்த வேக்கண்ட் லேண்டோடைய கிளியர் டைட்டில் இருக்கோ தட் பர்சன் இஸ் டீம்ட் டு பி இன் பொசஷன். இந்த மாதிரி பொசஷன் என்னன்னு சொல்லுவாங்க? டி ஜூரே பொசஷன் சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் டி ஜூரேனா சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது சட்டம் சொல்லுது நீ தான் சுவாதீனத்துல இருக்கேன்னு. நீ சுவாதீனத்துல இருக்கியோ இல்லையோ இட் டசன்ட் மேட்டர். எதை வச்சு சொல்லுது? உன் டாக்குமெண்ட் என்ன சொல்லுதோ, உன் டாக்குமெண்ட் வேலிடா இருக்கும் பட்சத்துல அந்த டாக்குமெண்ட் யார் பேர்ல இருக்கோ அந்த நபர் தான் சுவாதீனத்தில் இருப்பதாக கருத வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது இல்லையா? இந்த சுவாதீனத்துக்கு தான் டி ஜூரே பொசஷன் சொல்றாங்க. சரி, எதுக்கு இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, ஸ்லைடு உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த இஷ்யூ ஸ்லைடு, இஷ்யூஸ் 3rd இஷ்யூ பாருங்களேன். ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்கு? இது ஒரு இன்ஜெக்ஷன் சூட் தானே, பொசிஷன் பத்தி தானே கேட்டிருக்காங்க. ஏன் சம்மந்தம் இல்லாம டைட்டில பத்தி ஹைகோர்ட் பேசிச்சு அப்படின்னு ஒரு கிரவுண்ட் வருது. whether the High Court can examine the factual position of the title which was not the subject matter of any issue, and அந்த ஃபைண்டிங்கை வச்சு ஃபர்ஸ்ட் அப்பலேட் கோர்ட்டோட ரிவர்ஸ் டெசிஷனை ரிவர்ஸ் பண்ணிருக்கலாமா? இதுதான் 3rd இஷ்யூ. ஸோ எங்கேயுமே ட்ரையல் கோர்ட்டோட இஷ்யூல எங்கேயுமே டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. ஆனா ஹைகோர்ட் டைட்டில்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஈவன் தோ இந்த ஜட்மெண்ட்ல ஹைகோர்ட்டோட டெசிஷனை ரிவர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னாலும் அந்த ஹைகோர்ட் எடுத்த பார்வையா அவங்க தப்பு சொல்லல. லைக் ஏன் அவங்க டைட்டிலை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல வர சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? ஒரு வேக்கண்ட் லேண்ட். பொசஷன் யார்கிட்ட இருந்துச்சுன்னு எப்படி சொல்வீங்க? டைட்டில வச்சுதான் சொல்வீங்க. பிகாஸ் ஆஃப் தி பிரின்சிபல் கால்ட் பொசஷன் ஃபாலோஸ் டைட்டில். ஓகேவா? அதை வச்சுதான் சொல்ல முடியும். அப்போ டைட்டில்ன்ற ஒரு விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ணி தானே ஆகணும். அது நான் மீன்ஸ் அந்த ஹைகோர்ட் டிஸ்கஸ் பண்ணி தானே ஆகணும். ஓகேவா? So title is the title வந்து it is not directly an issue, but in a suit for injunction, what is the issue? Possession is the issue, but when the possession is related to the vacant site, what we have to decide? Title is what we have to decide. Yeah, title decide பண்ணாதான் டி ஜூரி பொசிஷன் யாருதுன்னு நான் டிசைட் பண்ண முடியும். அப்பதான் அந்த பர்சன் இன்ஜெக்ஷனுக்கு தகுதியானவரா இல்லையான்னு நான் சொல்ல முடியும். சரிங்களா?
ஸோ this is what I பின்னாடி சொல்றேன்னு வச்சிருந்தேன் பாத்தீங்களா, when to apply possession follows title principle. This is where it has to be applied. ஸோ இந்த ஜட்மெண்ட்ல முடியும் போது கூட டைம் அகைன் அண்ட் அகைன் என்ன ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த சூட். ஹலோ யா ஸ்டில் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே அவங்க வந்துட்டு அந்த சூட்டை வித்ட்ரா பண்ணியோ இல்ல அமெண்ட் பண்ணியோ டிக்ளரேஷனுக்கான ஒன்னா மாத்தல. அப்படி மாத்தாதனால இது இவ்வளவு பெரிய சஃபர் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஹைகோர்ட்டோட ஆர்டரை இது பண்ணிட்டு அப்பீல் இஸ் அலவுட், சூட் இஸ் டிஸ்மிஸ்ட். பிளைண்டிஃப் வந்து கிளியரான டைட்டில் இது பண்ணல, டைட்டில் ப்ரூவ் பண்ணாத தப்பு இல்ல, டைட்டிலுக்கான அந்த டிக்ளரேஷன் சூட்டா அதை மாத்தவே இல்லை அவங்க. ஸோ அவங்களே தான் அவங்களுக்கான வினையை விதைச்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷம் அது டிலே ஆனதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? So this is the famous Anathula Sudhakar case. If I have missed any aspect in it, already judgment படிச்சவங்க நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னாலும் சொல்லலாம். Feel free. chat boxல கூட போடுங்க, இல்ல குரூப்ல சொன்னா கூட ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு ஜட்மெண்ட் பாத்துடலாம். குட்டி ஜட்மெண்ட் தான், ஏன்னா நான் ஒண்ணு ரொம்ப எலாபரேட்டா பார்த்ததால மீதி எல்லாம் ஷார்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப சின்னதா தான் கொடுத்துருக்கேன். That is hello. Oh yes yes. நாம அந்த ஒரு ஸ்கீம் இது இன்னைக்கு எடுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாம் மேம்? இன்னும் ஒரு ஜட்மெண்ட் மட்டும் சொல்லிடலாமா? ஏன்னா இன்னும் எடுத்தோம்னா இது கம்ப்ளீட் பண்ணும்போது செஷன் ரொம்ப லாங்கா போகணும்னு நினைக்கிறேன். இது ஸ்லைட்ல இருக்கிறதே போட்டாலும் இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல போகணும்னு நினைக்கிறேன் மேம். இந்த கடைசி அந்த ஒரு ஜட்மெண்ட் மட்டும் சொல்லிடலாம் மேம். ஓகே ஓகே சார், கண்டிப்பா இந்த ஒன்னதான் போயிடலாம். இது வரைக்கும் நடத்துனதுல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸும் சிலர் இருக்காங்க. புதுசா வந்தவங்களுக்கும் இது புரிஞ்சுதா என்னன்னு சொல்லிட்டு அகைன் புரியலனா கூட அதை ரிப்பீட் பண்ணிடலாமா? ஏன்னா அனாதுல்லா சுதாகர் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கண்டிப்பா. யார் வேணாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல எந்த இடத்துல டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, ஐ வில் கிளாரிஃபை. டவுட்ஸ் தாண்டி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு புரிஞ்சுதுனாலும் நீங்க வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாதான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும் இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த 5 மினிட்ஸ்ல அந்த சின்னதா ஒரு ஜட்மெண்ட் ஹெல்டு போர்ஷன் அப்படின்னு மட்டும் பாத்துடலாம்னா பாக்கலாம். அப்படி இல்ல இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ புரிஞ்சிச்சுனாலுமே சாட் மூலமாவோ இல்ல ரியாக்ஷன் ஆர் அன்மியூட்டிங் somehow let us know. உமா மேம் ஆடிபிளா இருக்கீங்களா? எஸ் சார், கிளியரா இருந்துச்சு சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, அதனால தான் அவங்க ஆன்சர் பண்ணட்டும்னு வெயிட் பண்ணேன் சார். எஸ் மேம். ஓகே. கௌசிகா, கோமதி, தியானேஷ் ஆடிபிளா இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா மேம்? புரிஞ்சுதா இது? எஸ் சார், புரிஞ்சுச்சுங்க சார். நான் கொஞ்சம் பிராக்டிஸ் எனக்கு இது புரிஞ்சுச்சு. ஓகே. பிரியா மேம் இருக்கீங்களா? அனுஷா மேம் இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். பாலான்னு ஒருத்தவங்க அகைன் ஒன் டைம் ஷார்ட்டா மட்டும் இந்த கேஸ்ல சொல்ல சொல்றாங்க மேம். அனாதுல்லா சுதாகர் கேஸ் மட்டும். ஓகே ஷார்ட்டா எப்படி சொல்ல தெரியல இந்த கேஸ். சரி, பேசிக்கலி இந்த கேஸ் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா, எப்போ வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் சூட் போடணும், எப்போ ஒரு இன்ஜெக்ஷன் சூட் வெறும் இன்ஜெக்ஷன் சூட்டா போட்டா போதும், எப்போ ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் டிக்ளரேஷன் எல்லாமே சேர்த்து போடணும் அப்படின்ற விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் இந்த கேஸ்ல இருக்க ஃபேக்ட் மட்டுமே போதும்.
ஏன்னா என்னன்னு சொல்லுவோம், யார்கிட்ட டாக்குமெண்ட் கிளியரா இருக்கோ அவனுக்கு டைட்டில் இருக்குன்னு. யார் வீட்டுல எவன் டாக்ஸ் கட்டுறானோ, எவன் வந்து இபி கேட்டு கட்டுறானோ, எவன் அந்த இடத்துல இருக்கானோ அவன் தானே பொசிஷன்ல இருக்கான் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவோம். ஆனா இந்த கேஸ்ல பாருங்க, 2 பேர்கிட்டயுமே டீட் இருக்கும், ரெஜிஸ்டர்ட் சீல் டீட் இருக்கும், 2 பேர்கிட்டயுமே முனிசிபல் ரெக்கார்ட்ஸ் கிளீனா இருக்கும், 2 பேருமே பொசிஷனில் இருந்தார்கள்ன்றதுக்கு ப்ரூஃப் இல்லன்றதுக்கும் ப்ரூஃப் இல்ல. ஏன்னா இட் இஸ் அ வேக்கண்ட் சைட். இப்படி ஒரு நிலைமை வரும்போது எப்படி என்ன சூட்டு போட முடியும் அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை. இந்த கேஸ்ல ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பிளேன்டிஃப்ஸ், வெறும் இன்ஜெக்ஷன் சூட் கேட்டாங்க. என்னன்னு சொல்லி, ஐ எம் இன் லாஃபுல் பொசிஷன், எங்கிட்ட டைட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் மட்டும் கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது, த டிஃபெண்டன்ட்ஸ் ஆர் கம்மிங் வித் அ சேல் டீட் எக்ஸிக்யூட்டட் பை த பிரதர் ஆஃப் த வெண்டர். அந்த பிளேன்டிஃபோட வெண்டருக்கு பிரதர் என்ன கொடுத்தாலும் அந்த சேல் டீடோட வராங்க. அவர் தான் ஒரிஜினல் ஓனர். ஸோ they come with a big weapon of valid documents. இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணிருக்கணும் பிளேன்டிஃப், ஓகே அப்போ என் டைட்டில நீ கொஸ்டின் பண்ணிட்ட, அப்ப என் டைட்டில் வந்து கிளியர் நான் எவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன், நான் இவ்வளவு நேரம் உன்ன சும்மா ஏதோ ட்ரெஸ்பாஸ் பண்றாள்னு நினைச்சிட்டேன், பார்த்தா நீயும் டைட்டில் இருக்கிறதால தான் வந்து இது பண்ணிருக்கியா, சரி ஓகே அப்போ ஐ வில் withdraw the suit or I will amend the plaint so that the prayer is declaration come injunction, or I will withdraw the suit with the permission of the court stating that போடும்போது காம்ப்ரிஹென்சிவ் சூட்டா போடுறேன், அதாவது டிக்ளரேஷன் வித் இன்ஜெக்ஷன் சேர்த்து போடுறேன்னு சொல்லி போட்டிருக்கணும். அப்படி போட்டா என்ன ஆகும், ஏன்னா பிரேயர் என்ன வைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். பிரேயரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈவன் ஃபேக்டே அதை வச்சுதான் வைப்போம். அதர் சைடோட கவுண்டருமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 2 பேர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுமே ரெண்டுத்துலயும் எந்த விஷயத்துல முரண்படுறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம இஷ்யூ ஒன்று ஃப்ரேம் பண்ணுவோம். பிரேயர்ல கேட்காத ஒரு விஷயத்த பத்தி இஷ்யூ ஃப்ரேம் பண்ணி என்ன ஆக போகுது, நாம இன்ஜெக்ஷன் மட்டும் தான் போடுறோம் அப்படின்னா பொசிஷனை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ டைட்டில்ல டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த சூட்டே வந்துட்டு ஒரு இன்கம்ப்ளீட்டா இல்ல, ஏதோ ஒரு டெஃபிஷியன்டா இல்ல. அப்போ நீங்க டிக்ளரேஷனும் கேட்டு இன்ஜெக்ஷனும் கேட்டீங்கன்னா தான் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்டிலா. சரி ஃபர்ஸ்ட் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, 2 பக்கமும் அதுக்கான ப்ரூஃப் அடியூஸ் பண்ணுங்கன்னுவாங்க. இப்ப 2 பக்கமும் என்ன பண்ணும், இன்னும் பெட்டரான ஆதாரங்களை கொண்டு வருவாங்க. ஒரு ஆதாரம் இன்னொரு ஆதாரத்துக்கு ரெண்டுமே டாக்குமெண்டரி ப்ரூஃப் இருக்கு, ரெண்டுத்துலயுமே ஓரல் எவிடன்ஸ் ஸ்ட்ராங், ஸோ சம்பவம் ரெண்டுத்துலயுமே இது இருக்கும் போது தே வில் கம் அப் வித் ஈச் பார்ட்டி வில் கம் அப் வித் சம்திங் ஸ்ட்ராங்கர் எவிடன்ஸோட வருவாங்க. இஷ்யூ ஃப்ரேம் பண்ணாதான் அது வருவாங்க. ஸோ இஷ்யூ ஃப்ரேம் பண்றது ஏன்னு சொல்லி உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இஷ்யூன்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணாதான் ஜட்ஜ் வில் டிசைட், ஜட்ஜ் வில் கிவ் ஆன்சர். இஷ்யூன்னு ஒன்று டிசைட் பண்ணாதான் பார்ட்டிஸ் வில் நோ எதை பத்தி ஆர்கியூ பண்ணணும், எதை நோக்கி என்னோட கிராஸ் எக்ஸாமினேஷனை கொண்டு போகணுன்ற இதுவே உங்களுக்கு வரும். அப்போ நீங்க பிரேயர்லயே டிக்ளரேஷனை கொண்டு வரலன்னா இஷ்யூலயும் அது வராது. அப்படி வராத பட்சத்துல 2 பக்கமும் போதுமான எவிடன்ஸை கொடுக்க முடியாது. ஈவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க டிஃபெண்டன்ஸ், அதாவது எங்கேயாச்சும் இஷ்யூல வந்து நாங்க டிக்ளரேஷன் பிரேயர் டிக்ளரேஷனுக்காக இருந்திருந்தாலோ இஷ்யூ அப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்தாலோ நாங்க இன்னும் பெட்டரான எவிடன்ஸ் கொடுத்துருப்போம், எங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காததாலதான் எங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அலோவ் ஆகுது இல்லையா பிளைண்ட், அப்பவே டிஃபெண்டன்ஸ் அப்பீல் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் முன்னாடி அது போகுது இல்ல, அப்போ ஷீஸ் கிவிங் அ கிளியர் அட்வைஸ் தட் இட் ஷுட் பி அமெண்ட் பண்ணி போட்டிருக்கணும் இந்த பிளைண்ட்னு. அப்பவுமே அவங்க அந்த எஃபர்ட் போடல. நெக்ஸ்ட் இதுவாவே அப்பீலுக்கு மேல அப்பீல் போய் கடைசியா எஸ்எல்பியில தான் வந்து நிக்குது. 30 வருஷம் கிட்ட, அந்த 30 வருஷம் 15 இயர்ஸ் நினைக்கிறேன். 2001ல வந்த ஜட்மெண்ட் ஆயுது. ஜட்மெண்ட் இஸ் 2008ல வந்த ஜட்மெண்ட், பட் 78ல போட்ட கேஸ். ஸோ இத்தனை டெக்கேட்ஸ் அவங்க வேஸ்ட் பண்ணதுக்கு அவங்களே தான் காரணம்னு முடிச்சிருப்பாங்க. ஹெல்டு போர்ஷன் ஒருத்தவங்க ரிப்பீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ஹெல்டு போர்ஷன் இஸ் த அப்பீல் இஸ் அலவுட். ஓகே, அப்பீல் இஸ் அலவுட் அப்படின் போது என்ன ஆகுது, ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் செட் அசைட், விச் மீன்ஸ் சூட் இஸ் டிஸ்மிஸ்ட். பிளேன்டிஃப் வந்து இன்ஜெக்ஷன் கேட்டு சூட் போடுறாங்க, நீ ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கறது தகுதியான ஆளே இல்ல, உன்னுடைய பொசிஷனை நீ ப்ரூவ் பண்ணல, உன் டைட்டிலை நீ ப்ரூவ் பண்ணல, அதனால உன்னோட சூட் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. ஓகேவா, திஸ் இஸ் த ஹெல்டு போர்ஷன்.